அந்த கூடுகையை ஆசீர்வதிங்க. அப்பா இந்த கூடுகையில இணைய இருக்கிற தடைகளை நீக்கி போட்ட அனைவரையும் ஆண்டவரே, இதுல நீங்க ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். இந்த கூடுகையில இணைத்துக் கொள்ளுங்க தகப்பனே. அப்பா உம்மை வரவேற்கிறோம் ராஜா, உம்மை வரவேற்கிறோம் தகப்பனே. இன்று நடக்கப் போகிற ஒவ்வொரு ஆண்டவரே காரியங்களையும் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. பரலோகத்தின் தேவன் எங்க காரியங்கள கைக்கூடி வர பண்ணுங்க. அப்போ ஒவ்வொரு பகுதியிலயும் ஆண்டவரே உங்க சத்தியத்தின் வெளிச்சம் பரவட்டும். உங்க சத்தியத்தின் வெளிச்சம் எல்லாரையும் சென்று சேரட்டும். லீதியாளின் இருதயத்தை திறந்து கொடுத்தது போல ஒவ்வொருவருடைய இருதயங்களும் திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால. அப்பா அவங்க எங்க கால்களுக்கு தீபமும் எங்க பாதைக்கும் வெளிச்சமுமான இந்த சத்திய வேத வெளிச்சம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். எங்களை வழி நடத்தட்டும் ராஜா. ஒப்பு கொடுக்கிற ராஜா. அப்பா ஸ்தோத்திரம். உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. ஹalleluya, 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 ஹalleluya. யாவே ஹாலே, ஹalleluya. யாவே ஹாலே, ஹalleluya. பெரும் காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெரும் காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. ஹalleluya, 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 ஹalleluya. யாவே ஹாலே, ஹalleluya. யாவே ஹாலே, ஹalleluya. சிங்கத்தின் கேபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கேபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya,
ஹalleluya. யாவே ஹாலே ஹalleluya. யாவே ஹாலே ஹalleluya. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. ஹalleluya. 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 யாவே ஹாலே ஹalleluya. யாவே ஹாலே ஹalleluya. ஏசப்பா உங்க நாமம் உயரணும் ஆண்டவரே, உங்க நாமம் மகிமைப்படணும் தகப்பனே. அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா, உங்க ஒருவரையே துதிக்கும்படிக்கு அப்பா எங்களை நீங்க அழைத்திருக்கிறீங்க ஆண்டவரே. உண்மை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. தமது துதியை சொல்லி வருவதற்காய் நீர் ஏற்படுத்தின ஜனம் பாக்கியம் உள்ள ஜனம் ராஜா. அப்பா உண்மை அறியவும் உம்மோடு ஐக்கியத்துல இணைந்திருக்கிறோம். நீங்க எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆண்டவரே கிருபைகளுக்காய் நன்றி. உண்மை அறிகிற அறிவில வளர ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கரத்தினால் ஆகும் தகப்பனே. எங்களை தேறினவர்களாய் நிற்கும்படிக்கு அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தெரிந்தெடுத்த கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலர் என்று சொல்லப்பட்டதுபடி எங்களை நீங்க தெரிந்திருக்கிறீங்க அப்பா. இந்த கூடுகை அப்பா நடத்துகிற மகளை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. அப்பா உங்க சத்தியம் ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையின் வல்லமை மகளுடைய நாவல இறங்கட்டும் தகப்பனே. அப்பா மகளுடைய சிந்தனைகளை நினைவுகளை நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. உங்க வல்லமை இறங்கி வரட்டும். உங்க கரத்தின் நிழலினால மூடிக்கொள்ளுங்க தகப்பனே. உங்க முகத்தின் வெளிச்சத்தினால மகளுடைய முகம் பிரகாசிக்கட்டும் தகப்பனே. பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் உங்க வல்லமை புறப்பட்டு அப்பா ஸ்தோத்திரம் அறியாமை இருளில் இருக்கிற ஒவ்வொரு இருதயங்களையும் வெளிச்சத்துக்குள்ளாக நடத்தட்டும் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சொல்லப்பட்ட வசனத்தின்படி விடுதலையின் வார்த்தைகள் புறப்பட்டு வரட்டும். குணமாக்குகிற வார்த்தைகள் புறப்பட்டு வரட்டும் ராஜா. அப்பா குழப்பத்தையும் அப்பா மனக்கலக்கத்தையும் கவலையும் நீக்குகிற வார்த்தைகள் புறப்பட்டு வரட்டும் ராஜா. இந்த கூடுகையில இணைகிற ஒவ்வொருவரையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. அப்பா வாஞ்சையோடு ஆண்டவரே தவனமாய் காத்திருக்கிற இந்த ஆத்துமாக்களை அப்பா ஒரு நாளும் வெக்கப்பட விடமாட்டீங்க ராஜா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வார்த்தைகள் 30, 60, 100 பலன் தரட்டும் ஆண்டவரே. இந்த கூடுகையின் நோக்கம் நிறைவேறட்டும்பா. அப்பா நீங்க அழைத்திருக்கிற இந்த அழைப்பின் நிமித்தம் அப்பா இந்த கூடுகையில இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உங்க ரத்த கோட்டைக்குள்ள மூடுகிறோம் தகப்பனே. ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க. பேச போகிற வார்த்தையை எங்களுக்கு பகிர்ந்து கொடுங்க. 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு ஆண்டவரே உணவாய் போஜனமாய் அமைந்தது போல இன்றைக்கு நீங்க எங்களுக்கு கொடுக்க போகிற ஆகாரம் எங்களுக்கு ஆண்டவரே ஆரோக்கியமாய் இருக்கட்டும் ஆண்டவரே. எங்களுக்கு பலனாய் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் பேசுறது கேக்குது இல்லையா? கேக்குதா? கேக்குதுமா? ஓகே, தேங்க்யூ. சரி, இப்போ நேற்றைய தினத்துல இந்த வெபினாரோட தலைப்பின்படி ஆவிக்குரிய யுத்தம் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம். கடந்த நாள்ல ஆவிக்குரிய பிளஸ் யுத்தம், யுத்தம்னா என்னன்னு பார்த்தோம், ஆவிக்குரியனா என்னன்னு பார்த்தோம். யுத்தம்ன்றது அது ஒரு ஜஸ்ட் மட்டும் நேத்து பார்த்தத ஒரு குட்டியா நம்ம பார்த்துடலாம். யுத்தம்ன்றது 2 குழுக்களுக்கு
ரெண்டு நோக்கமுடைய எதிரெதிர் நோக்கமுடைய குழுக்களுக்கு இடையே நடக்கிற போர் சண்டையை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? யுத்தம் அப்படின்னு சொல்லுவோம். ஆவிக்குரியன்னு சொல்லும் போது கண்ணுக்கு புலப்படாத எல்லா நிஜமான உண்மை நிலைகளை எல்லாவற்றையும் நம்ம ஆவிக்குரிய அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். அதுதான் ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர். அது மட்டும் இல்ல, நேற்றைய தினத்துல நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்னா, ஆண்டவர் ஏன் மனுஷனை படைத்தாரு, என்ன நோக்கத்துக்காக படைத்தாருன்னா, முதலாவது அவரோடு இருக்கிறதற்காக படைத்தாருன்னு பார்த்தோம். ரெண்டாவது அவரோடு இருக்கவும் மாத்திரமல்ல, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த, அவரை மகிமைப்படுத்த. நீங்கள் எதை செய்தாலும், உண்டால் குடித்தாலும் எதை செய்தாலும் தேவ நாம மகிமைக்கு என்று செய்யுங்கள் என்ற வார்த்தையின்படி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஆண்டவர் நம்மை படைத்தாருன்னு பார்த்தோம். எந்த வழியில மகிமைப்படுத்துறது? வெறும் வாயால துதிச்சு பாடுறதா, இல்ல சாட்சிகளை அறிவிக்கிறதா? இதுவும் என்ன ஒரு வழி. இன்னொன்னு வழி எப்படிப்பட்ட வழினா, அவருடைய சாயலை பிரதிபலிக்கிறது மூலம். ஏன்னா நாம் அவருடைய அன்பின் குமாரனுடைய சாயலுக்கு ஏற்ற மாதிரி மாறணும்னு தான் ஆண்டவர் விரும்புகிறார். அவருடைய ஏன்னா அவர் நம்மை மனுஷனை நமது சாயலின்படியும் நமது ரூபத்தின்படியும் படைப்போம் சொல்லிதான் படைத்தார். அப்போ நம்ம பாவம் செய்யும்போது மனுஷன் அதெல்லாம் இழந்துட்டான், தேவ சாயலை இழந்துட்டான். அப்போ தேவனை எப்படி மகிமைப்படுத்த முடியும்? அவருடைய சுவாபத்தை சாயலை பிரதிபலிக்கிறது மூலமாய் மகிமைப்படுத்த முடியும். இன்னொன்னு, அவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் ஞானம், அறிவு, புத்தி, விவேகத்தை பயன்படுத்தி அவருக்கு பிரியமானது, அவர் நமக்கு கொடுத்த அநேக கனிமங்கள் உண்டு, அநேக இந்த உலகத்துல இன்னும் மறைபொருளான காரியங்கள் உண்டு. அதை கண்டறிந்து அதை அவருக்கென்று பயன்படுத்த, அவரோட நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதாக ஞானத்தை யூஸ் பண்ணி புதுசான காரியங்களை கண்டுபிடித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த அவர் நம்மை படைத்தார். நம்ம நேத்து பார்த்தோம், எல்லா மனுஷர்களுக்குமே நோக்கம் உண்டு. மனுஷர்களுக்கு மட்டும் நோக்கம் உண்டா? தனி மனிதனுக்கு மாத்திரம் நோக்கம் இல்ல, தனி மனிதனுக்கு நோக்கம் உண்டு, ஒரு குடும்பத்துக்கு நோக்கம் உண்டு, ஒரு துறைன்னு நம்ம சொல்லும் போது போக்குவரத்து துறை, ஃபேஷன் இண்டஸ்ட்ரி, அப்புறம் பிசினஸ், ஒவ்வொரு துறையுமே உண்டு. மற்ற பியூட்டி இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், மற்ற இன்னும் இருக்கிற அரசியலா இருக்கட்டும், எல்லா துறைக்குமே ஆண்டவர் நோக்கத்தை வச்சிருக்காரு. இதெல்லாம் உண்டாக்கப்பட்டது பிசாசினால் அல்ல, இதெல்லாம் ஆண்டவர் அனுமதித்தனால உலகத்துல உண்டாக்கப்பட்டது. இது மனிதன் மூலமாக தான் ஆண்டவர் உண்டாக்கினார். ஆனா இதுல என்னன்னா, ஆண்டவர் இதெல்லாம் அவருடைய நாம மகிமைக்கென்று தான் செயல்படணும்னு அவர் நோக்கத்தை வச்சிருக்காரு. ஆனா பிசாசோ புதுசா அவனால கிரியேட் பண்ண முடியாது. ஆண்டவர் படைத்ததை அசுத்தப்படுத்தவும் அவரே அருவருத்து அதை அழிக்கவும் தக்கதாகவும் மாற்றுவதும் தான் பிசாசோட வேலை. அப்ப ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் இருக்க நம்ம பார்த்தோம். அதே மாதிரி பிசாசுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. என்னது? ஆண்டவர் தாம் படைத்த மனிதனை, தாம் படைத்தவைகளை அவரே அருவருக்கத்தக்கதாக மாற்றுவது. ரெண்டாவது, அவர் அருவருத்து அதை அழிக்கவும் தக்கதாக நாம் செயல்படுவோம் அப்படின்றதுதான் பிசாசோட நோக்கம். இததான் நம்ம நேற்றைய தினத்துல நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்ல, எப்படி ஆண்டவர் ஒரு நோக்கத்தோட மனுஷனை படைத்தார். ஆனா பாவம் உலகத்துக்குள்ள வந்தது. பாவம் உலகத்துக்குள்ள எப்படி வந்தது? கீழ்ப்படியாமையின் மூலம் வந்தது. கீழ்ப்படியாமைனா ஆண்டவர் செய்யும் சொல்றதை செய்யாம இருக்கிறதோ, செய்யாதுன்னு சொல்றதை செய்யுதோ என்னது? கீழ்ப்படியாமை. அப்போ இந்த கீழ்ப்படியாமையின் வரும்பொழுது என்னெல்லாம் கூட வந்ததுன்னு பார்த்தோம். இதை சாப்பிடுகிற நாள் நீ சாகவே சாவை. அப்போ கீழ்ப்படியாமை மூலமாக பாவம் மனுக்குலத்துக்கு வந்தது. பாவம் சொல்லும் போது இதை நம்ம நவுன்ல சொல்றோம், வேர்ப்ல, வினை சொல் அல்ல, பெயர் சொல்ல சொல்றோம். அப்போ இந்த பாவம் ஒரு டிஎன்ஏ மாதிரி, நம்ம டிஎன்ஏக்குள்ளவே ஒரு சப்ஸ்டன்ஸ் மாதிரி, ஒரு வைரஸ் கிருமி மாதிரி நம்ம ரத்தத்துக்குள்ள பதிஞ்சு போடுச்சு. பாவம் வந்தனால நம்ம சரீரத்துக்குள்ள, ஆவி ஆத்துமாக்குள்ள என்ன வந்துச்சு? மரணம் வந்துடுச்சு. அப்ப பாவம் வரும்போது மரணம் வரும், கூட என்ன வரும்னு பார்த்தோம்? பிசாசுக்கு நாம இடம் கொடுக்கிறோம். இந்த நாள்ல ஒரு வசனத்தை எடுத்து நம்ம வாசிக்கலாம். 1 யோவான் 3:8. 1 யோவான் 3:8 நான் வாசிக்கிறேன். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். இதுல பாருங்க, பாவம் செய்கிறவன் என்னவா? பாவம் செய்கிறவன் யாரால உண்டாயிருக்கிறானா? பிசாசால. அப்போ பாவம் செய்யறோம்னா பிசாசால படைக்கப்பட்டவனா? இல்ல, மனுஷர்களை படைத்தது ஆண்டவர் தான். ஆனா பாவம் செய்யும் போதோ அவன் பிசாசுக்கு உரியவனாகிறான், பிசாசோட கண்ட்ரோலுக்கு வருகிறான். அப்ப அதான் சொன்ன மாதிரி பாவம் வரும் பொழுது மரணம் வருது. மரணத்தை குறித்து நம்ம 3 வகையான மரணம் பார்த்தோம். ஆவி, ஆத்மா, சரீரம். 3த்துலயுமே மரணம் இருக்கு. ஒன்று, ஆவியில வர மரணம் என்ன? ஆண்டவரோடு உள்ள உறவில் இருந்து பிரியுவது.
அது ஆவியில ஏற்படுகிற மரணம். சரீரத்துல இருந்து அந்த ஆவி பிரிகிறது என்னது? சரீரத்துல ஏற்படுகிற மரணம். அப்ப ஆத்துமாவுல என்ன மரணம் ஏற்படுது? ஆத்துமா தான் ஒரு ஆவி, ஆத்துமா, சரீரம் மூணுமே ஒரு கருவிகள் மாதிரி தான். நம்ம வாழ்க்கை இந்த நாள் அதை நம்ம பார்க்க போறோம். நம்ம வாழ்க்கையில அதிகமான பகுதிகள் இருக்குது. ஒரு மனுஷன் இருந்தா அவனுக்கு வேலை செய்கிற ஒரு முகம் உண்டு, அவன் குடும்பம் உண்டு, உறவுகள் உண்டு, தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கை உண்டு. அப்போ வாழ்க்கை ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில நிறைய பகுதிகள் இருக்குது. ஃபேமிலி லைஃப்னு சொல்லுவாங்க, ஒர்க் லைஃப்னு சொல்லுவாங்க, மினிஸ்ட்ரி லைஃப்னு சொல்லுவாங்க. அப்புறமா தனித்தனியா நம்ம பார்க்கும்போது இன்னும் சொல்ல போனா சமுதாய வாழ்க்கை இருக்குது. இதெல்லாம் ஒவ்வொரு மனிதனுக்குரிய பகுதிகள். ஆனா அந்த பகுதியை இயக்குறது என்னன்னா இந்த மூன்று தான். ஆவி, ஆத்துமா, சரீரம் மூன்று சேர்ந்து செயல்படும் போதுதான் இதோட நிலைமை தெரியும். ஆனா இந்த கருவிகள் மேல இத கருவியா நினைத்து கொண்டால் இந்த கருவிகளுக்குள்ள பாவம் வந்தனால மரணம் ஏற்பட்டது. அந்த மரணம் என்ன பண்ணுச்சு? இந்த கருவிகளை கோளாறாக்கிடுச்சு. அதனாலதான் நான் சிந்திக்கணும்னு நினைக்கிற நேரத்துல என்னால சிந்திக்க முடியல. ஏதோ ஒண்ணு ஸ்டாப் பண்ணுது, என் மைண்ட் பிளாக் பண்ணுது. கண்டிப்பா ஒரு முக்கியமான விஷயத்துல வாழ்க்கையில முக்கியமா முடிவு எடுக்கிற நேரத்துல எனக்கு குழப்பம் வந்து நான் தப்பான முடிவு தான் எடுக்கிறேன். எவ்வளவுதான் நான் பிளான் போட்டாலும் அந்த டைம்ல பிளாங்க் ஆயிருது என் மனசு. அந்த டைம்ல குழப்பம் வந்துருது. அந்த டைம்ல யாரோ இறைச்சலா பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு என் மைண்ட். இதெல்லாம் என்ன காரணம்? மரணம் ஆத்துமாவுக்குள்ள பிரவேசிச்சதுனால அந்த கருவிகளா இருக்க, அப்ப வாழ்க்கையை நடத்த வேண்டிய கருவிகளா இருக்கிற ஆவி, ஆத்துமா, சரீரத்துல கோளாறு ஏற்பட்டுடுச்சு. அதுதான் ஆண்டவர் நிர்ணயித்த அந்த ஸ்தானத்துல இல்லாம ஆத்துமாவில இருக்கிற உணர்வுகளா இருக்கட்டும், உணர்ச்சிகளா இருக்கட்டும், சிந்தை மண்டலமா இருக்கட்டும், நம்பிக்கைகள், விசுவாச கிரியைகள் எல்லாமே கோளாறாயிடுச்சு. கோளாறுன்னு சொல்லும் போது சிலது ஒர்க் பண்ணும், சிலது கம்மியா ஒர்க் பண்ணும். 100% ஒர்க் பண்ண வேண்டிய இடத்துல சிலது 10% ஒர்க் பண்ணுது, சிலது 50% ஒர்க் பண்ணுது, சிலது 90% ஒர்க் பண்ணுது, சிலது 98% ஒர்க் பண்ணுது. அதனால தான் நம்ம இது என்னுடைய ஸ்ட்ரென்த், நான் நல்லா சூப்பரா கணக்கு போட்டுருவேன், இது என் ஸ்ட்ரென்த். அப்பனா கணக்கு போடுற திறமை உங்க ஆத்துமால ஃப்ரீயா இருக்குது. ஆனா ஒரு காரியத்துல யோசிச்சு அது கணக்கு இல்லாம ஒரு நல்ல ஒரு எழுத்து பிரகாரமான காரியத்தை அதை வாசிச்சு யோசிக்க சொன்னா உங்களுக்கு திணறுது அப்படின்னா அந்த காரியத்துல உங்க பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியா இருக்கு, லிமிட்டடா இருக்கு. ஏன்னா மரணம் அதிகமா அங்க ஆளுகை செய்யுது. அப்போ இந்த வசனத்தை இன்னொரு வாட்டி வாசிக்கிறேன். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டா இருக்கிறான். அப்ப பாவம் செய்யும்போது யாருக்கு நம்ம இடம் கொடுக்கிறோம்? பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோம். இதைதான் நம்ம நேற்றைய தினத்துல பார்த்தோம். பாவம் கிட்டத்தட்ட ஒரு பாய்சன் நிறைந்த ஆரோ மாதிரி, பாய்சன் உள்ள ஒரு விஷம் நிறைந்த அம்பு போல அது ஸ்டக் பண்ணி உள்ள பரவிக்கிட்டே இருக்கும். எது வரைக்கும் பரவும்? தேவனுடைய ஜீவன் நம்ம உள்ளத்தை, நம்ம ஆவியாத்ம சொல்றத நிரப்புற வரைக்கும் அது பரவிக்கிட்டே இருக்கும். தினந்தோறும் நிரப்பப்படணும். நம்ம பார்த்தோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை ரட்சிக்க வந்தார். எதை ரட்சிக்க வந்தார்? மூணுத்தையும் ரட்சிக்க வந்தார். ஆனா அவர் ஆண்டவர இயேசுவ சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்ளும் போது நம்ம ஆவி ரட்சிக்கப்படுகிறது. அதை 1 பேதுருல வாசிக்க முடியும். சரீரம் எப்ப ரட்சிக்கப்படுது? உயிர் தெழும் போது ரட்சிக்கப்படுது. ஆனா இந்த ஆத்மாவுக்கு மட்டும்தான் ஆண்டவர் ஹோம்ஒர்க் கொடுத்துட்டு போயிருக்காரு. டெய்லி ரட்சிக்கப்படணும், அது டெய்லி புதிதாகணும், டெய்லி மறுரூபம் ஆகணும். இததான் நம்ம நேற்றைய தினத்துல வாசித்தோம். அப்போ பிசாசுக்கு என்ன முக்கியமான குறிக்கோள்? ஆண்டவர் படைத்த மனிதனை ஆண்டவரே அருவருக்கத்தக்கதாக மாற்றணும், ஆண்டவரே அதை அழித்து போடணும். ரெண்டு காரியம். அப்போ ஆவிக்குரிய யுத்தம்னா நம்ம என்ன நேற்று பார்த்தோம்? 2 எதிரெதிர் நோக்கமுடைய குழுக்களுக்கு நடுவே நடக்கும் போர் யுத்தம். அதுதான் யுத்தம், ஆவிக்குரிய யுத்தம். இப்போ அதே மாதிரி நம்ம பார்த்தோம், ஆண்டவரை பார்க்க முடியாது, பிசாசையும் நம்மளால பார்க்க முடியாது. ஆனா இவர்களுக்கு நடுவே நடக்கிற யுத்தம் கண்ணுக்கு தெரியாதனால இது பேர் ஆவிக்குரிய யுத்தம். ஆனா நேற்று தினத்துல ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், பிசாசுக்கும் ஆண்டவருக்கும் யுத்தமா, இல்ல மனுஷனுக்கும் பிசாசுக்கும் யுத்தமா? ஆவிக்குரிய யுத்தம் யாரு 2 பேருக்கு நடுவுல நடக்குது? அப்போ ஆனா இதுல நம்ம பார்க்க முடியுது, இது ஒரு யுத்தம். ஏன்னா ரெண்டு குழுக்களை பார்க்க முடியும். 2 குழுக்களை நம்மளால பார்க்க முடிகிறது இல்லையா? 2 குழுக்களை பார்க்க முடியுது. நம்ம எடுத்து வாசிப்போம். மத்தேயு 12:28 12:28 எடுத்து வாசிப்போமா?
நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. ஆமென். அப்போ பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்கிறது. அதுல 2 குழுக்களை நம்ம இந்த வேலையில பாக்குறோம். 2 ராஜ்யங்கள். இந்த வசனத்துல சொல்லப்பட்டபடி ஒரு ராஜ்யம் என்னன்னா தேவனுடைய ராஜ்யம், ஒளியின் ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யத்தை ஒளியின் ராஜ்யம்னு நம்ம சொல்ல முடியும். தேவனுடைய ராஜ்யம் ஒளியின் ராஜ்யம். அதே அதிகாரத்துல 26ஆம் வசனத்தை வாசிப்போம். சாத்தானை சாத்தான் துரத்தினால் தனக்கு விரோதமாக தானே பிரிவினை செய்கிறதா இருக்குமே, அப்படி செய்தால் அவன் ராஜ்யம் எப்படி நிலை நிற்கும்? அப்போ சாத்தானுக்கு ஒரு ராஜ்யம் இருக்குன்னு ஆண்டவர் சொல்றாரு. இதுல தேவராஜ்யம் ஒண்ணு பார்த்தோம், சாத்தான் ராஜ்யம் பார்த்தோம். அப்ப 2 ராஜ்யத்துக்கும் தான் இங்க யுத்தம் நடக்குது. தேவன் தம்முடைய நோக்கத்தை நிறைவேற்ற பிரயாசப்படுகிறார், பிசாசு அவனுடைய நோக்கத்தை நிறைவேற்ற பிரயாசப்படுகிறான். அப்ப 2 பேருக்கு நடுவுல நம்ம எங்க இருக்கிறோம்? மனுஷர்களாகிய நாம் எங்க இருக்கிறோம்? அவங்க 2 பேருக்குள்ள தானே சண்டை. ஆனா உண்மை நிலை என்ன, ஆண்டவருக்கும் மனுஷர்களுக்கும் மெயினான சண்டையை விட மனிதர்களுக்கும் பிசாசுக்கும் தான் சண்டை. எப்படி என்பதை நம்ம அப்படியே வர இதுல நம்ம பார்ப்போம். அப்ப இதுல பாக்குறோம் 2 ராஜ்யம் இருக்கு. யுத்தம் 2 ராஜ்யத்துக்கு நடுவுல, 2 குழுக்களுக்கு நடுவுல பார்த்தோம். 2 குழுக்கள்ல 2 குழுக்களோட பேரை பார்த்துட்டோம். ஒண்ணு ஒளியின் ராஜ்யம், இன்னொன்னு இருளின் ராஜ்யம். ஒண்ணு பேரு தேவனுடைய ராஜ்யம், இன்னொன்னு பிசாசோட ராஜ்யம். 2 ராஜ்யத்தை நம்ம பார்த்து முடிச்சாச்சு. அப்பொழுது இந்த 2 ராஜ்யத்திலுமே நம்ம பார்க்கும்போது 2 ராஜ்யத்துல யாரெல்லாம் இருக்குன்னா, ஒரு ராஜ்யத்துல தேவனுடைய ராஜ்யத்துல தேவன் இருக்கிறாரு, அவருடைய சேனைகளாகிய தூதர்கள் இருக்காங்க, பணிவிடை ஆவிகள் இருக்காங்க, அவருடைய பிள்ளைகளாகிய தேவ பிள்ளைகள், கிறிஸ்துவின் பிள்ளைகளும் இருக்கிறாங்க. அதாவது நம்ம. அப்ப பிசாசுடைய ராஜ்யத்துல யார் இருக்கிறா? பிசாசுடைய ராஜ்யத்திலையும் அவனுக்கு கீழே விழுந்து போன தூதர்கள், குட்டி பிசாசுகள் இருக்குது. அதாவது சாத்தான், பிசாசுகள் கூட அவனுக்கு வேலை செய்கிற மனிதர்கள். ஆமா, பிசாசுடைய ராஜ்யத்திலுமே மனிதர்கள் வேலை செய்கிறார்கள். தேவனுடைய ராஜ்யத்திலுமே மனிதர்கள் வேலை செய்கிறார்கள். ஆனா அவங்க எந்த நோக்கத்துக்கு நான் புரிஞ்சு வேலை செய்யறேன் அப்படின்றத வைத்துதான் அவங்க எந்த ராஜ்யத்தை சேர்ந்தவங்க, அவங்க யார நம்புறாங்க, எந்த கோட்பாடை பின்பற்றுறாங்க என்று பார்த்துதான் அவங்க எந்த ராஜ்யத்தை சேர்ந்தவங்க என்று நாம் கண்டுபிடிக்க முடியும். இது வரைக்கும் விளங்குதா? 2 ராஜ்யம் இருக்குது. அது ஒண்ணு தேவனுடைய ராஜ்யம், இன்னொன்னு பிசாசோட ராஜ்யம். இது வரைக்கும் தெளிவா இருந்ததுன்னா ஏதாவது கை தூக்குறது அந்த மாதிரி ஏதாவது பண்ணுங்க, இல்ல தம்ஸ் அப் போடுறது ஏதாவது பண்ண முடிஞ்சா பண்ணுங்க. இது வரைக்கும் புரிஞ்சுதா? ஓகே. அப்ப 2 ராஜ்யம். நான் முன்னாடி சொன்ன மனுஷர்களுக்கு நோக்கம் உண்டு. முதலாவது தேவனோடு இருப்பது நோக்கம், என்னோட தேவனை மகிமைப்படுத்துவது நோக்கம். இன்னும் பல நோக்கங்களை நான் சொன்னேன். கிட்டத்தட்ட 5 நோக்கங்களை சொன்னேன் நான். 3வது பலுகி பெருகு பூமியை ஆளுகை செய்வது நோக்கம். 4வது நற்கிரியைகளை செய்வது நோக்கம். தேவனுக்கு சித்தமானதை செய்வது 5வது நோக்கம். இது ஆண்டவர் ஆதமை படைக்கும் போது வைத்த மனுக்குலத்துக்கு மேல வைத்த நோக்கம். ஆனா பாவம் செஞ்சு ஆண்டவர் அதை தீர்க்கிறதுக்கு, அதை ரெக்டிஃபை பண்றதுக்கு ஏசப்பா இறங்கி தெய்வமே இறங்கி மனுஷனாய் அவதரித்து மரித்து உயிர் தெழுந்து நம்மளுக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பை தந்ததுக்கு அப்புறமா கிறிஸ்துவுக்கு உள்ளா இருக்கிற மனிதர்கள், கிறிஸ்து உடையவர்கள், கிறிஸ்தவர்களுக்கு இந்த 5 நோக்கத்தை தாண்டி ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கம் என்னன்றதை நம்ம பார்ப்போமா? ஆண்டவர் ஏசப்பா இந்த உலகத்துல வாழ்ந்த நாட்கள்ல இந்த நோக்கத்தை நிறைவேற்றினார். லூக்கா வாசிப்போம். லூக்கா 4:18. அவர் அந்த நோக்கத்தை எப்படி, என்ன நோக்கம், அது என்ன செஞ்சாருன்றத பார்ப்போம். லூக்கா 4:18. கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்திப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை பிரசித்திப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு. ஆமேன். இதுதான், இதை செய்யறதுக்கு தான் வந்தேன்றதுதான் ஆண்டவர் சொல்றாரு. அது ஆண்டவரை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகள் என்னென்னலாமா? தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கணும் 1. 2வது குணமாக்க, இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்க. 3வது சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்க, குருடருக்கு பார்வையை பிரசித்தப்படுத்த.
இது எப்படி கேட்டகரி பண்ணணுன்றதை இன்னொரு வசனத்துல நான் காட்டுகிறேன். அப்போ ஆண்டவர் எதற்கு வந்தாரா? விடுதலையாக்க வந்தார், குணமாக்க வந்தார். அப்போ கிறிஸ்தவர்களாகிய நமக்கு நான் சொன்ன 5 நோக்கத்தை தாண்டி ஒரு நோக்கம் இருக்குது. அது என்ன நோக்கம்? மார்க் 6:16-17 நான் வாசிக்கிறேன். மார்க் 16:17. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள். அப்படின்னா என்ன? அப்போ ரட்சிக்கப்பட்ட நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு வேலை இருக்கு. என்னன்னா, ஆண்டவரை போலவே சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறது, அது மட்டும் இல்ல, இருளில் இருக்கிற ஜனங்களை விடுதலை ஆக்குறது, சிறைப்பட்ட ஜனங்களை விடுதலை ஆக்குகிறது, நறுங்கொண்ட இருதயமுடையவர்களை தேவனிடத்துல சேர்த்து குணப்படுத்துவது. அப்போ விடுதலை ஆக்குவது மனுஷனுக்கு, அதாவது கிறிஸ்துவுக்கு உள்ளான மனுஷர்கள், கிறிஸ்தவர்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்கப்பட்ட ஒரு நோக்கம். அப்போ ஒரு மனுஷனா அந்த ஆண்டவர் இந்த 5 காரியத்தை எதிர்பார்ப்பாரு. கிறிஸ்துவுக்குள்ளானவர்களாய் நாம் மாறும்போது முக்கியமா ஒரு 6வது காரியத்தை எதிர்பார்ப்பாரு. என்னன்னா, நாமளும் விடுதலை ஆகணும், மத்தவங்களும் விடுதலை ஆக்கணும். எதுல இருந்துன்றத நம்ம வர ஸ்லைட்ஸ்ல பார்ப்போம். அப்ப கிறிஸ்தவர்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு நோக்கம் என்ன? மற்றவர்களை விடுதலை ஆக்குவது, குருடருக்கு பார்வையடை செய்வது, சிறைப்பட்டவர்களை விடுதலை ஆக்குவது. இது கிறிஸ்தவர்களுக்கு இன்னொரு நோக்கம். ஆண்டவர் செய்யணும்னு எதிர்பார்க்கிற ஒரு நோக்கம். இதுதான் ஆண்டவர் செஞ்சது. நேற்றைய தினத்துல நம்ம 1 யோவான்ல நம்ம வாசிக்கும் போது, இப்ப கடைசியா 1 யோவான் 3:8 வாசிக்கும் போது, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான், பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். நேற்றைய தினத்துல 1 பார்த்திருப்போம். பிசாசுடைய கிரியைகள் என்ன? அதுல ஒரு 7 காரியங்கள் இருக்குது. அதுல 1 பார்த்தோம், அவன் வஞ்சிக்கிறவனா இருக்கிறான். அது அவனுடைய ஒன் ஆஃப் த கிரியை. ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போற மேஜரா ஒண்ணுதான் நம்ம இன்னைக்கு ஃபுல்லா நம்ம பார்க்க போகிறோம். என்னன்னா, அது ஒரு கேள்விக்கான பதில கொடுக்கும். பிசாசு எப்படி, நான் சொன்னேன், பிசாசுடைய ராஜ்யத்தையும் மக்கள் இருக்காங்க, ஏசப்போட ராஜ்யத்தையும் மக்கள் இருக்கிற மாதிரி. அப்ப பிசாசு தன்னுடைய ராஜ்யத்துக்கு எப்படி மக்களை சேர்க்கிறான், அதைதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். பிசாசு தன்னுடைய ராஜ்யத்திற்கு எப்படி மக்களை சேர்க்கிறான், இந்த கேள்விக்கான பதில நம்ம தான் இப்ப பார்க்க போறோம். அதுவுமே பிசாசின் கிரியைகளுக்குள்ள முக்கியமான ஒன்று. அதை நம்ம வாசிக்கலாமா? ஏசாயா 42:6. நீர் குருடருடைய கண்களை திறக்கவும், கட்டுண்டவர்களை காவலில் இருந்தும், இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்கவும். ஆமென். நீ குருடருடைய கண்களை திறக்கவும், ஃபர்ஸ்ட் குருடருடைய கண்களை திறக்கவும், 2வது கட்டுண்டவர்களை காவலில் இருந்தும் இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையிலிருந்தும் விடுதலை ஆக்கவும். அப்ப கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்கணும், சிறைச்சாலையில இருக்கிறவங்களை விடுதலை ஆக்கணும். இதுல 2 கேட்டகரி பிரிச்சிடலாம். 1, குருடரை பார்வையடை செய்யணும். 2வது கட்டுண்டவர்களையும் சிறைச்சாலையில இருக்கிறவங்களையும் விடுதலை ஆக்கணும். இதெல்லாம் தான் கிறிஸ்தவர்களுடைய நோக்கம். அப்போ பிசாசு எப்படி தன்னுடைய ராஜ்யத்துக்கு ஆள் சேர்க்கிறானா? 1, ஒரு மனிதனை குருடன் ஆக்குகிறான். 2வது, அவர்களை கட்டி வைத்து சிறைச்சாலையில அடைக்கிறான். இதை இங்கிலீஷ்ல சொல்லும் போது பாண்டேஜஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். தமிழ்ல சொல்லும் போது அடிமைத்தனம் இல்ல பிணையல் கைதிகளாக ஒரு மனிதனை மாற்றிதான் தன்னுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக அவன் சேர்க்கிறான். ஆனா நீங்க அந்த பிணை கைதிகளை போய் கேட்டீங்கன்னா, இல்லையே, நாங்க ஒன்னும் அவனுக்கு அடிமைகள் இல்லையே, நாங்க சுதந்திரமா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்? அவங்க கண்ணு குருடா இருக்கு. அப்ப எப்படி அவர்களை சேர்க்கிறான்னா, முதலாவது குருடராக்கி வைக்கிறான். குருடராக்கி வைக்கிறதுனா என்ன? அறியாமைக்குள்ள வைக்கிறான். ஒரு மனிதனை எப்படி வைக்கிறானா, அவன் அறியாமைக்குள்ள கொண்டு வைக்கிறான். உண்மையை தெரியாத நிலைக்குள்ள அவர்களை கொண்டு போய் வைக்கிறான். உண்மை அவங்க கண்ணு முன்னாடி நடந்தாலும் அது உணர்ந்து கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு நிலைக்குள்ள அவங்களை தள்ளி போடுறான். இதுதான் பிசாசுடைய ஒரு தந்திரம். பவுல் சொல்லும் போது பிசாசனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவேன்னு சொல்றாரு.
ஆனா நம்ம தெரிஞ்சுக்கணும் என்னன்னு, ஏன்னா நமக்கு தெரியாது, பவுலுக்கு தெரியுது. அதான் நான் முதல் சொன்னேன், பிசாசுடைய கிரியைகள் ஒண்ணு வஞ்சிக்கிறது. எப்படி வஞ்சிப்பான்? பொய்களை பேசி வஞ்சிப்பான். உண்மை நாம் அறியாதபடிக்கு பார்த்துக்கொள்வான். உண்மையை அவங்க தெரிஞ்சுக்க கூடாதுன்றதுல அவன் முன்னாடி கண்ணும் கருத்துமா இருந்து பார்த்துக்கிட்டே இருப்பான். பொய்களை பேசிக்கிட்டே இருப்பான். இனிமே அவன் புதுசாவும் பேசுவான். ஏற்கனவே பேசியே நிறைய காரியத்தை பண்ணி வச்சிருக்கான். அதுதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். முதலாவது, அவன் குருடர் ஆக்குறான். எதற்கு குருடர் ஆக்குறான்? ஒருத்தங்களை உண்மை அறியக்கூடாதபடிக்கு அறியாமைக்குள்ள வைத்து அவர்களை குருடர் ஆக்குகிறான். என்ன உண்மை, என்ன சத்தியத்தை அவன் ஒரு மனுஷனுக்கு தெரியாம அவன் தன்னுடைய ராஜ்யத்துக்கு சேர்க்கிறான் அப்படின்னா, ஒரு மனுஷன் இல்ல நான் ஹிந்து கிடையாது, முஸ்லிம் கிடையாது, கிறிஸ்டின் கிடையாது, நான் ஏத்திஸ்ட்னாலுமே அவன் பிசாசின் ராஜ்யத்துக்கு தான் வேலை செய்யறான். பிசாசுக்கு என்ன வேணும்? ஆண்டவருக்கு விருப்பமானது எல்லாம் மனிதர்கள் செய்யக்கூடாது. ஆண்டவர் அருவருக்கிறத செய்யணும். ஏத்திஸ்ட் என்ன பண்றான்? அவன் மற்ற மதத்துக்காரர்கள் விக்கிரகத்தை ஆராதிக்கிறார்கள். நார்த்திகர்கள் என்ன பண்றாங்க? அவர்கள் தங்கள் சுயத்தை ஆராதிக்கிறார்கள். தேவனுக்கு ரெண்டுமே பிடிக்காது. தேவன் ரெண்டுமே அருவருக்கிறார். அப்போ இது ரெண்டுமே நம்ம பார்க்கும் பொழுது, முதலாவது பிசாசு எப்படி ஆட்களை சேர்க்கிறான்னா, முதல் குருடர் ஆக்குகிறான். அறியாமைக்குள்ள சத்தியத்தை அறியக்கூடாதபடிக்கு அவங்கள வைத்திருக்கிறான். என்ன சத்தியங்கள்ன்றத நம்ம குயிக்கா பார்த்துடலாம். ஒண்ணு, மனிதனுக்கு தன்னை பற்றி சத்தியமே அறிய வைக்கல. அவன் யார்? அப்போ அவன் ரட்சிக்கப்பட்ட அவன் கிறிஸ்துவுக்குள்ள யார்? அவனுடைய கிறிஸ்துவுக்குள்ளா இருக்கிற அவனுடைய அதிகாரங்கள் என்ன? எப்படி தேவனுடைய வல்லமை, அவர் வாக்கு பண்ணின வாக்கு தத்தங்களை, வல்லமைகள், ஆசீர்வாதங்களை அவன் பெற்றுக்கொள்வது. வல்லமைகள், ஆசீர்வாதங்கள். அது மட்டும் இல்ல, எப்படி தேவனோடு உறவு வைப்பது, தேவனோடு எப்படி கிட்டி சேர்வது, இப்படிப்பட்ட உண்மைகளை என்ன பண்றான்? பிசாசு அறியக்கூடாதபடிக்கு ஸ்டாப் பண்ணி வச்சிடறான். அதனால சில கிறிஸ்தவர்கள் ஜெனரேஷனா கிறிஸ்டியன்ஸா இருப்பாங்க. ஆனாலுமே ஒரு பெரிய வளர்ச்சி, ஆவிக்குரிய வாழ்க்கை முதிர்ச்சி இல்லாதது காரணம் என்னன்னா, தேவனோடு உள்ள உறவுல எப்படி வலுப்பெறணும், வளரணும்ன்ற அறிவை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கான். அறியக்கூடாதபடிக்கு ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கான். நம்ம சர்ச்சைக்கு போகணும், வாரத்துக்கான சர்ச்சைக்கு போகணும், இதெல்லாம் பண்ணாலே போதும், அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி உட்கார வச்சிருக்கான். அப்போ மனிதனுக்கு தன்னை குறித்த சத்தியங்கள், கிறிஸ்துவுக்குள் தான் யார், அவனுடைய அதிகாரம் என்ன, அவனால் என்ன செய்ய முடியும், வல்லமை எப்படி பெற்றுக்கொள்வது, தேவனுக்குள்ள எப்படி வளர்வது, தேவனோட எப்படி ஐக்கியம் கொள்ளுன்ற சத்தியத்தை அறியக்கூடாதபடி கண்களை குருடாக்கி வச்சிருக்கான். ஒண்ணு. ரெண்டாவது, தேவனை குறித்த சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியல அவனால. என்ன சத்தியம்? தேவன் யார், தேவன் எப்படிப்பட்டவர், அவருடைய குணாதிசயம் என்ன. அதனாலதான் கடவுளை எப்பவுமே மனுஷன் தூரமா வச்சு பாக்குறான். ஆனா அவரோ அவனோட ஐக்கியம் கொள்ளதான், அவரோடு இருக்கிறதற்கு தான் மனுக்குலத்தை உண்டாக்கினார். அந்த மெயினான முக்கியமான ஃபர்ஸ்ட் அந்த பர்பஸையே அறியக்கூடாதபடிக்கு பிசாசு மனிதர்களுடைய கண்களை குருடாக்கி வைக்கிறார். அப்ப ரெண்டு காரியம் பார்த்தோம். ரெண்டு காரியத்தை பிசாசு கண்ணுக்கு குருடாக்கி வைத்திருக்க. ஒண்ணு, அவனை மனுஷனை குறித்த ரகசியங்கள், இன்னொன்னு தெய்வத்தை குறித்த ரகசியங்கள் அறியக்கூடாதபடிக்கு மனுஷனுடைய கண்களை குருடாக்கு. மூன்றாவது, நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம்னா, பிசாசு தன்னுடைய ராஜ்யத்துக்கு எப்படி ஆள் சேர்க்கிறான்னு பாக்குறோம். அதுல ரெண்டு கேட்டகரி பார்த்தோம். ஒண்ணு குருடர் ஆக்குறான், இன்னொன்னு கட்டுண்டவர்களாகவும் சிறைப்பட்டவர்களாகவும் மாத்தி வைக்கிறான். முதலாவது அறியாமையில குருடரா எப்படி மாத்துறா, எப்படிப்பட்ட காரியங்களை அறியக்கூடாதபடி குருடரா வச்சிருக்கான்றத பார்க்கும். மூன்றாவது, சாத்தானை குறித்த ரகசியங்கள் அறியக்கூடாதபடிக்கு அவங்க கண்களை குருடாக்கி வைக்கிறான். அதனாலதான் சாத்தானுக்கு பெரிய வல்லமை இருக்குது, அவன் தான் பெரிய ஆளு, இயேசுவை விட அவன் தான் பெரிய ஆளு, அவன் தான் சக்தி, அவன் தான் பெரிய நாக்கெல்லாம் தொங்க போட்டு பயமா இருக்கிறான் பார்க்கவே. இப்படிலாம் அப்போ பிசாசுக்கு தான் பெரிய வல்லமை இருக்குது. அவன் கொஞ்சம் ஜோம் பண்ணாலே அடிச்சு நாக் அவுட் பண்ணிடுவான். ஃபாஸ்டிங் பண்ண கூடாதபடிக்கு அடிச்சுக்கிட்டே இருப்பான். இதெல்லாம் சொல்ற காரணம் என்ன? பிசாசுக்கு பெரிய வல்லமை இருக்கிற மாதிரி பிசாசு ஒரு பிம்பத்தை போய் அவர்களுடைய மனதுல வைத்திருக்கான். பிசாசு அவன் எவ்வளவு சிறியவன், அவனுடைய வல்லமை என்ன, அவனுடைய தந்திரங்கள் என்ன, அவனுடைய நோக்கம் என்ன, அவனுடைய முடிவு என்னன்ற உண்மைகளை அறியக்கூடாதபடிக்கு கிறிஸ்தவர்களை, மனிதர்களை குருடராக்கி வைத்திருக்கிறான். இப்படிதான் தன்னுடைய ராஜ்யத்துக்கு அவனால் சேர்த்து கொண்டிருக்க. அவங்க கிறிஸ்தவர்களா இருந்தாலுமே சில டைம்ல பிசாசின் நோக்கத்துக்கு, அவனுடைய ராஜ்யத்துக்கு கீழ்பட்டவர்களா இதான் வேலை செய்வாங்க. நோக்கம் தானே, அந்த நோக்கத்தை வச்சுதான் எந்த ராஜ்யத்தை சேர்ந்தவர்கள் எதை வழிபடுகிறவர்கள் என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். ரெண்டாவது தான் நம்ம பாக்குறோம். ரெண்டாவது கேட்டகரி இதுதான் பிசாசுடைய கிரியைகள்ல முக்கியமானது. இதை அழிக்கிறதுக்கு தான் தேவகுமாரன் இயேசு வெளிப்பட்டார் என்று 1 யோவான் 3:8 நம்ம வாசிக்கிறோம். நம்ம எடுத்து வாசிக்கலாம்.
அப்போஸ்தலர் 10:38 எடுத்து வாசிப்போமா? 10:38. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். ஆமென். பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும். அதுல பாத்தீங்கன்னா பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட. அப்போ அவனுடைய வல்லமையில் அகப்பட்டவர்கள் யார்? நம்ம அதுதான் 1 யோவான் 3:8 வாசிச்சோம். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். பிசாசு அவர்களை படைக்கல, பட் பிசாசுக்கு உடையவர்களாய், பிசாசு பாவம் செய்கிறவர்கள் பிலாங்ஸ் டு சேட்டன். பிசாசுக்கு உடையவர்கள், பிசாசு சேர்ந்தவர்கள், பிசாசு கூட்டத்தை சேர்ந்தவர்கள், அவனுடைய ராஜ்யத்துக்கு வேலை செய்கிறவர்கள் யாரு? பாவம் செய்கிறவர்கள். அதான் நம்ம பார்த்தோம். பாவம் உள்ள வரும்போது மரணம் வரும், கூட பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோம். அப்போ இதுல நம்ம பார்க்கும்போது பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவரா. அப்போ இதுல இத பார்க்கும்போது இதுதான் பிணை கைதிகள், பிணையல்கள், அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிறாங்க. பிசாசின் வல்லமைக்குள்ள அகப்பட்டு இருக்கிறவங்க யாரு? பிணை கைதிகள், கட்டுண்டவர்கள், சிறைப்பட்டவர்கள். கட்டுண்டவர்களுக்கு சிறைப்பட்டவர்களுக்கு வித்தியாசம் தான் நம்ம பார்த்துக்கலாம். கட்டுண்டவர்கள் அப்படின்னா பவுல் சீலாவை நம்ம பார்க்க முடியும். கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில இருந்தாங்க. அப்படின்னா என்ன? நவுறவே முடியாது, அசைய லைட்டா தான் முடியும், ரொம்பலாம் முடியாது. அப்ப சிறைப்பட்டவர்கள், யோசேப்பு சிறைச்சாலையில இருந்தான், அதுக்காக அவன் கட்டப்பட்ட நிலையில இல்ல. அவன் பாட்டு உலாவிக்கிட்டே இருப்பான், உலாவி வருவான். அப்போ கட்டப்பட்ட நிலை வேறு, சிறைப்பட்ட நிலை வேறு. சில டைம்ல சிறைக்குள்ள கட்டப்பட்ட நிலையில இருப்பாங்க. பவுல் சீலால அப்படிதான் இருந்தாங்க. ஆனா சிறைப்படுத்தப்பட்ட அடிமைத்தனத்துல உள்ளவங்க எல்லாருமே கட்டப்பட்டிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா தானியேல், எஸ்தர், நெகேமியா அடிமைத்தனத்துக்குள்ள இருந்தாங்க, பாபிலோன் தேசத்துல இருந்தாங்க, இன்னொரு தேசத்துல இருந்தாங்க. ஆனா அவங்க கட்டப்பட்டவர்கள் இல்ல, அவங்க நல்ல போஸ்டிங்ல இருந்தாங்க. ஆனா ஸ்டில் அவங்க அடிமைத்தனத்துக்குள்ள இருந்தாங்க. எப்பவுமே ஒரு திகில் இருந்துகிட்டே இருக்கும், என்ன நடக்குமோ, என்ன சட்டை ஏற்றுவாங்களோ, இருந்துகிட்டே இருக்கும். அதுதான் சொல்றது, பிணை கைதிகள், சிறைப்பட்டவர்கள், அடிமைத்தனக்குள்ளானவர்கள். பிசாசு ஒண்ணு குருடராக்குவான், இன்னொன்னு சிறைப்படுத்தி கட்டு போட்டு சிறைக்குள்ள வச்சிருப்பான். யார? தன்னுடையவர்களை, பாவத்துக்கு உட்பட்டவர்களை, பாவம் செய்தவர்களை. பாவத்தை அவன் எங்கெல்லாம் பாக்குறானோ அதெல்லாம் அங்கெல்லாம் போய் இதெல்லாம் செய்வான். இதனால முக்கியமா நம்ம பார்க்க போறது பிணையல்கள், அடிமைத்தனங்களும் தாக்குதல்களும். இதான் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா மெயினா பிசாசு யூஸ் பண்ற 2 டூல் இதுதான். ஏற்கனவே கட்டி வச்சிருக்கிறவங்களும் இப்படிதான் அவன் தன்னுடைய ராஜ்யத்துக்கு சேர்த்துக்கிட்டான். கிறிஸ்தவர்களா இருக்கிறவங்களையும் அவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இழுக்கிறதுக்கு அவன் யூஸ் பண்ற 2 டாக்டிக்ஸ். ஒன்னு பாண்டேஜ், இன்னொன்னு அட்டாக். ஒன்னு அடிமைத்தனம், இன்னொன்னு தாக்குதல்கள். இதை குறித்து தான் நம்ம இந்த நாள்ல பார்க்க போகிறோம். அப்ப நம்ம நேத்தே பார்த்த மாதிரி ஒரு தனி மனிதனுக்கு ஆண்டவர் ஒரு நோக்கத்தை வச்சிருக்காரு, பெரிய திட்டத்தை வச்சிருக்காரு இல்லையா? எல்லாருமே டாக்டர்ஸ், எல்லாருமே இன்ஜினியர்ஸ் கிடையாது. சில பேருக்குல ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியில அதுலயுமே சில ரோலை கொடுத்துதான் உட்கார வைப்பார். அப்ப ஒரு தனி மனிதனுக்கு நோக்கம் இருக்கு, ஒரு குடும்பத்துக்கு நோக்கம் இருக்கு. என்னதோ கல்யாண வயசு ஆச்சு, கல்யாணம் ஆகலைன்னா கேட்பாங்கன்றதுக்காக கல்யாணம் இல்ல, ஒவ்வொரு திருமண பந்தத்துக்குமே ஆண்டவர் நோக்கத்தை வைத்திருக்கிறார். ஆக்கிலா பிஸ்கிலா மாதிரி 2 பேர் சேர்ந்து, அவங்க 2 பேர் சேரும் போது என்ன நடக்கும்னா, அவங்களுடைய 2 பேருடைய அந்த கிஃப்ட்ஸ், காலிங் எல்லாம் மர்ஜ் ஆகுறதுன்னா அவங்க 2த்தையும் யூஸ் பண்ணி தேவனுக்கு, அதாவது ஒருவன் 1000, 2 பேர் 10,000 துரத்துவான். அப்படின்னா ஒருத்தர் மட்டும் வேலை செய்யறத கடல 2 பேர் சேர்ந்து செய்யும்போது இன்னும் பலத்த காரியங்களை தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்று செய்யலான்னு சொல்லிதான் ஆண்டவர் குடும்பத்தை உருவாக்குகிறார். அப்போ ஒரு தனி மனிதனுக்கு நோக்கம் இருக்கு, ஒரு குடும்பத்தை அவர் உண்டாக்கினதற்கு நோக்கம் உண்டு, ஒரு கோத்திரத்தை அவர் படைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. லேவி கோத்திரத்தை எடுத்துக்கிட்டா தேவனை ஆராதிக்கிறதற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட கோத்திரம். அந்த மாதிரி உலகத்தில் இருக்க எல்லா கோத்திரங்களுக்குமே ஒவ்வொரு நோக்கம் உண்டு. அடுத்ததாக
ஒவ்வொரு பட்டணத்துக்கும் நோக்கம் உண்டு. இந்த பட்டணத்துல இருந்து அநேக தீர்க்கதரிசிகள் எழும்பணும், இந்த பட்டணத்துல இருந்து அநேக சுவிசேஷர்கள் உருவாக்கப்படணும். அப்படிதான் ஒவ்வொரு பட்டணத்தையும் ஆண்டவர் நிர்ணயிச்சு இருக்கிறார். ஆனா அந்த நோக்கத்தையும் திட்டத்தையும் அறியாதனால எப்படியோ போய்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு தேசத்திற்குமே நோக்கம் உண்டு. எல்லா தேசமுமே எல்லா காரியத்தையும் செய்யணுன்றதுக்கு இல்ல, அவர் பர்டிகுலர் ஒரு ஏம் வச்சிருக்க, அதை செய்து முடிக்கணும். அதுக்கேத்த மாதிரிதான் கனிமங்களை அந்த தேசத்துல அவர் உள்ள வச்சிருப்பார். அரபு கண்ட்ரி எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆயில் அதெல்லாம் இருக்கும். ஏன்னா அந்த இண்டஸ்ட்ரியில அவங்க வந்து தேவ சித்தத்தை நிறைவேற்றுன்றதுக்காக அந்த தேசத்துல அந்த கனிமங்கள் அந்தந்த ரிசோர்சஸ் அவர் உள்ள வச்சிருக்கிறார். இதெல்லாம் நோக்கம் உண்டுன்றத நம்ம பார்த்தோம். ஆண்டவர் முதல்ல படிச்சது, ஆண்டவர் இந்த உலகத்தை படிச்சு உள்ள அவரு நிறைய காரியங்கள் எல்லாத்தையுமே ஆதாமுக்கு சொல்லி கொடுக்கல. அவன் ஒண்ணு ஒண்ணா கண்டுபிடிக்கணும், அவன் என் மகத்துவத்தை சொல்லணும், மகத்துவத்தை மத்தவங்களுக்கு போதிக்கணும், மகத்துவத்தை அவன் பாடணும், புதுசு புதுசா அந்த கொடுத்த காரியத்தை வச்சு அவன் என்ன மாதிரி புதிதாய் சிருஷ்டிக்கணும் அப்படின்றதுக்கு தான் படைச்சார். ஆனா நம்ம பார்த்தபடி எப்படி ஆள் சேர்க்கிறான்றத 2 காரியத்தை பார்த்தோம். ஒண்ணு பிணை கைதிகளாய், ஒண்ணு குருடர்களாய் மாற்றுகிறான். அதே மாதிரி அவன் எப்படி பிசாசுடைய நோக்கம் என்னன்னு பார்த்தோம். தேவனுக்கு விரோதமாய் அவர்களை மனிதர்கள் கலகம் பண்ணி தேவன் அருவருக்கத்தக்கவர்களாய் மாற்றி அவர்களை அழிக்க பண்ணுவது. எப்படி அவர்களை கலகம் பண்ணுகிறவர்களாய், தேவனுக்கு விரோதமாய் கலகம் பண்ணுகிறவர்களாய் மாற்றுகிறான் அப்படின்னா நம்ம நோக்கம் என்னன்றதை பார்த்துட்டோம்ல. ஆனா இதெல்லாம் செய்ய விட மாட்டான். என்ன பண்ணுவான் அப்படின்னா, எப்படி ஆண்டவருக்கு விரோதமாய் மனிதர்களை கலகம் பண்ண வைப்பான் அப்படின்னா, முதலாவது தன்னுடைய ராஜ்யத்தை சேர்ந்தவர்களை கொண்டு அங்க ரூல்ஸை மேக் பண்ணுவான். தேசத்தின் சட்டத்தையே மாத்துவான். நேத்து நான் சொன்னேன்ல, ஓரணை சேர்க்கை வந்து பாவம் அல்ல, பிரச்சனை இல்லை, இங்க வந்து லீகல் சட்டபூர்வமானதுன்னு அறிவிக்க வைப்பான். தன்னுடைய தேசத்து ஆட்களை ஆளுகைக்குள்ள வச்சு தானியேல் புத்தகத்தை வாசிக்கும் போது அதுதான் நடக்கும். 30 நாள் அளவு ராஜாவை வந்து வணங்கணும், இல்லைன்னா அவங்க வந்து தூக்கி போடப்படுவார்கள். 30 நாள் அளவு இந்த சிலையை வணங்கணும், இல்லைன்னா நெருப்புல தூக்கி போடப்படுவார்கள். தன்னுடையவர்களே அரசாங்கத்துக்குள்ள மேல வச்சு அப்படி எழுதப்பட்ட சட்டங்களை கொண்டு தேவனுக்கு விரோதம். அப்போ உடனே என்ன பண்ணிடுவாங்க, ஐயோ தண்டனை வந்துடும், தேசத்தின் சட்டங்களை நம்ம கீழ்படியலைன்னா தேவனுக்கு விரோதமா நம்ம வந்து பாவம் செஞ்சுட்டோம், நம்மளுக்கு வந்து அடிச்சிருவாங்க, நம்மளை வந்து வாதிச்சிருவாங்கன்னு சொல்லி உடனே ஆண்டவருக்கு விரோதமான செயலா இருந்தாலும் பாவமா இருந்தாலும் சட்டத்துக்கு கீழ்ப்படிந்து நம்ம பாவம் செய்ய ஆரம்பிக்கிறோம். இப்படிதான் தேவனுக்கு விரோதமான கலகத்தை பிசாசு மனிதர்களை செய்ய வைக்கிறான். ஒன்று. 2வது, எழுதப்படாத சட்டங்கள்னு ஒண்ணு உண்டு. நம்ம ஒவ்வொரு ஊருக்கு ஒரு சில சட்ட திட்டங்கள் உண்டு, ஒவ்வொரு குடும்பத்துக்கு சட்டங்கள் உண்டு, எழுதப்படாத சட்டங்கள் உண்டு. எங்க வீட்டுல இப்படிதான் பண்ணுவோம். எங்க வீட்டுல 9 மணி ஆனா நாங்க தூங்கிடுவோம். எங்க வீட்டுல வந்து வீட்டுக்குள்ளே நாங்க செருப்பு போட்டு நடப்போம். அது எங்க கலாச்சாரம். எழுதப்படாத சட்டங்களுக்கு நாம் வைத்த பெயர் கலாச்சாரம். இந்த நாள் நாங்க இப்படிதான் நடப்போம். புது வருஷம் ஆனா நாங்க இங்க போயிருவோம். கிறிஸ்துமஸ் ஆனா நாங்க இப்படிதான் கொண்டாடுவோம். சண்டே ஆனா கறி இல்லாம எங்க வீடு இருக்காது. இதெல்லாம் எழுதப்படாத சட்டங்கள். அப்போ இந்த எழுதப்படாத சட்டங்கள் ஒரு ஊருக்குள்ள, ஒரு கிராமத்துக்குள்ள, ஒரு சமுதாயத்துக்குள்ள இருக்கிறத வச்சு அவன் என்ன பண்ண வைக்கிறான், பாவம் செய்ய வைக்கிறான். அப்ப ஐடி கம்பெனிக்குள்ள போனா ஆட்டோமேட்டிக்கா வந்து மதுபானத்தை அருந்தணும், ஆல்கஹால் எடுத்துக்கணும். ஏன்னா அது அங்க உள்ள கலாச்சாரம். எடுக்கலன்னா உங்களுக்கு சம்பளம் எல்லாம் குறைக்க மாட்டாங்க, ஆனா மூஞ்சி தூக்கி வைப்பாங்க, ஒரு மாதிரியா பார்ப்பாங்க, ஒரு மாதிரியா அரசல் பரசல் அவங்க நம்மளை பத்தி பேசுவாங்க. அப்போ எழுதப்பட்ட சட்டங்கள் ஒன்று இருக்குது, எழுதப்படாத சட்டங்கள், அதற்கு நார்ம்ஸ் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, தமிழ்ல வந்து அத கலாச்சாரம் நம்ம சொல்லலாம். இது 2த்தையும் ஏற்றி என்ன பண்ணுவான், மனிதர்களை கொண்டு நம்மை பாவம் செய்ய வைப்பான். அப்படிதான் அவன் வந்து ஆண்டவருக்கு விரோதமா நம்ம கலகம் பண்ண வைக்கிறான். அப்படிதான் அவனுடைய கூட்டத்துக்கு, அவனுடைய ராஜ்யத்துக்கு ஆள் சேர்க்கிறான். 3வது, எப்படி ஆண்டவருக்கு விரோதமாய் கலகம் பண்ண வைக்கிறான், இததான் இன்னைக்கு ஃபுல்லா நம்ம பார்க்க போகிறோம். 3வது, நம்மளுடைய ஆவி ஆத்மா சரீரம், மனிதனுக்கு சில ஆசைகள், சில தேவைகளை ஆண்டவர் உள்ள இன்பில்ட்டாவே வச்சிருக்கிறார். சில அத்தியாவசிய தேவைகள். என்னென்னலாம் அத்தியாவசிய தேவைகள்?
அடுத்த ஸ்லைடு நம்ம பார்க்கலாமா? அடுத்த ஸ்லைடு. ஒரு சில தேவைகள், மனித ஆத்மாவுக்குன்னு சில தேவைகளை வைத்திருக்கிறார். உடலுக்குன்னு தனி தேவைகள் இருக்கு, ஆத்மாவுக்குன்னு தனி தேவைகள் இருக்கு, ஆவிக்குன்னு தனி தேவைகள் இருக்குது. அதுதான் நம்ம இந்த 5 இந்த பிரமிட் மாதிரி இருக்கு பாருங்க, கீழ இருந்து நம்ம பார்ப்போம். முதலாவது உடலுக்கான தேவைகள். 1, நம்மளுக்கு வேண்டியது காத்து, நல்ல தண்ணி, நல்ல சாப்பாடு, இருக்கிற இடம், நல்ல தூக்கம், நல்ல உடை, இதெல்லாம் அத்தியாவசிய தேவைகள். இதெல்லாம் இல்லைன்னா ஒரு மனுஷனுக்கு ஒரு மாதிரியா இருக்கும். எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லுவாங்க, ஆனாலுமே ஒரு 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 வருத்தங்கள் ஏற்படும். ஒதுங்க ஒரு இடம் இல்ல, வீடு இல்லைன்னா கஷ்டமா இருக்கும். இதெல்லாம் அத்தியாவசிய தேவைகள். பாலியல் உணர்வு, ரீப்ரொடக்ஷன், அதுவுமே அத்தியாவசிய தேவையில ஒன்று. அடுத்தது நம்ம பார்க்கும்போது ஆத்மாவின் தேவைகள் உண்டு. என்னன்னா ஒரு நல்ல வேலை, நல்ல சொத்து, அதுக்கு மேல நம்ம பார்த்தோம்னா ஒரு பிலாங்கிங் சொல்லும் போது 4 பேர் என்னை ஏத்துக்கணும், 4 பேர் என் கூட இருக்க விருப்பப்படணும், நல்ல நான் குழுவோட இருக்கணும். இல்ல நான் தனியா கூட இருந்துப்பேன். ஆனா ஆத்மால ஒரு சின்ன வருத்தம் இருக்கு, என்னை யாருமே சேர்த்துக்கலையே, என்னை ஒதுக்கிட்டாங்களே. என்னால தனித்து வாழ்றதுக்கு நான் பழகிக்கிட்டேன் தான், ஆனாலும் ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருக்கும் ஆத்மா. ஏன்னா இதெல்லாம் ஆண்டவர் மனிதனுக்குள்ள வைத்த 4 பேர் என்ன வான் கூட கூப்பிடல, என்ன மதிக்கல, இதெல்லாம் ஆத்மாவோட தேவைகள். மனுஷனுக்கு இன்பில்ட்டாவே ஆண்டவர் வச்சிருக்கிறார். அடுத்தது அதுதான் எஸ்டீம்ல தான் பார்க்கணும். ரெஸ்பெக்ட், ஒரு மதிப்பு, ஒரு மரியாதை, ஒரு ஒரு அங்கீகாரம், ஒரு கனம், இதெல்லாம் ஆத்மாவோட தேவைகள். கீழே அந்த 1 லைன்ல இருக்கிறது மட்டும் தான் சரீரத்துக்கான தேவை, மத்த 3மே ஆத்மாவோட தேவைகள். அடுத்து மேல இருக்க செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் சொல்றதுமே, நான் நல்ல என்னோட எல்லா திறமைகள், தாளந்துகள் எல்லாத்தையும் பர்ஃபெக்டா யூஸ் பண்ணி நான் பெருசா ஏதாவது சாதிக்கணும். இது இல்லாம ஆவிக்குன்னு ஒரு தனி தேவைகள் உண்டு. என்னன்னா ஒரு ஒரு நிம்மதி, ஒரு வெளிப்பாடு, உலகம் ஏன் உண்டாச்சு, இதுக்கான தேடல், அதான் ஆன்மீக தேடல்னு சொல்லுவாங்க பாருங்க. ஒரு தேவை இருந்துகிட்டே இருக்கும். ஆண்டவர் இதெல்லாம் இன்பில்ட்டாவே ஒரு மனுஷனுக்கு வச்சிருக்காரு. சரீர தேவை, ஆத்ம தேவை, ஆவிக்கான தேவைகள் உண்டு. ஆனா நான் சொன்னல, இயற்றப்பட்ட சட்டங்கள், இயற்றப்பட சட்டங்கள், இதுக்கெல்லாம் கீழ்ப்படிய வச்சு நம்மளை பாவம் செய்ய வச்சு அவனோட பிணை கைதிகளாக நம்மளை மாற்றிடுவான். ஏன்னா பாவம் செய்யும் போது என்ன வரும்ன்றத நம்ம பார்ப்போம். 3வது, இந்தந்த தேவைகள் ஆண்டவர் வச்சிருக்கிறார். இதெல்லாம் கெட்டதில்லை, இதெல்லாம் நல்லதுதான். ஆனா இதற்கு நாம் அடிமைகள் ஆகும் பொழுது இதை நான் நிறைவேற்றணுன்றதுக்காக எப்படியும் நான் வாழுவேன், எப்படியும் நான் சம்பாதிப்பேன், 4 பேர் என்ன மதிக்கணுன்றதுக்காக எப்படி வேணா நான் சம்பாதிப்பேன், எப்படியோ பொய் சொல்லி நான் வாழுவேன், எப்படி வேணா கேவலமா நான் வாழுவேன் அப்படின்னா அது பாவ செயல்களுக்குள்ள வந்துடும். ஆண்டவர் நிர்ணயிச்சு வச்சிருப்பார், இதெல்லாம் உனக்கு தேவைன்னு நான் வச்சிருக்கிறேன், தேவைக்கா இதை நீ பூர்த்தி செய்யணும்னா இந்தந்த வழிமுறைகள்ல தான் பூர்த்தி செய்யணும், இதை விட்டு நீ தாண்டி போனா நீ பாவம் செஞ்சதான் கன்சிடர் ஆயிரும். ஆனா பிசாசு என்ன பண்ண வைப்பான், இந்த ஆசைகளை பூர்த்தி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பாவம் செய்ய வைப்பான். தேவன் தர வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன், தேவனுடைய வழியில தான் நான் இதெல்லாம் பூர்த்தி செஞ்சுப்பேன் வெயிட் பண்ண விடாம 4 பேர் என்ன மதிக்கணுன்றதுக்காக நான் பொய் சொல்ல ஆரம்பிச்சிடுறேன். நான் என்னை பத்தி தற்பெருமை. அதனால்தான் கடைசி நாட்கள மனிதர்கள் தற்பெரியர்களாய், சுகபோக பெரியவர்களாய், பெருமை உள்ளவர்களாய் மாறுறாங்க. ஏன்? அவங்க சுய தேவைகளை மாத்திரம் பாக்குறாங்க. இந்த சுய தேவைகளை, அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காக எப்படியும் நான் வாழ ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா நான் பாவம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அப்போ பிசாசு என்ன பண்றான், இந்த தேவைகள் இதெல்லாம் பூர்த்தி செய்யும் போது ஒரு சந்தோஷம் கிடைக்கும், ஒரு இன்பம் கிடைக்கும். இந்த இன்பத்துக்கு அடிமையாக்குகிறது தான் பிசாசோட 3வது தந்திரம். எப்படி தேவனுக்கு விரோதமா மனிதனை கலகம் பண்ண வைக்கிறான், இயற்றப்பட்ட சட்டத்துக்கு விரோதமாய் செய்ய வச்சு, இயற்றப்படாத சட்டத்துக்கு இயற்றிய சட்டத்துக்கு கீழ்ப்படிய வச்சு, தேவனுக்கு விரோதமான இயற்றப்படாத சட்டங்களுக்கு கீழ்ப்படிய வச்சு, 3வது அத்தியாவசிய தேவைகளுக்கு அடிமையாக்கி, ஒரு மனிதனை, ஒரு ஆத்மாவை அடிமையாக்கி அவர்களை தேவனுக்கு விரோதமாய் கலகம் பண்ண வைக்கணும். சாப்பிடுறது தப்பு கிடையாது, ஆண்டவர் தான் இந்த பசி உணர்வை கொடுத்திருக்கிறார். ஆனா ஆண்டவர் இந்த நாள்ல நீ சாப்பிடாத, நீ கொஞ்சம் ஃபாஸ்டிங் இரு, இதற்காக ஜெபம் பண்ணுன்னு சொல்ற டைம்ல சாப்பிடுறது பாவமா கன்சிடர் ஆகுது. அப்போ அந்த பசிக்கு, அந்த உணர்வுக்கு, அந்த சாப்பாடுக்கு நான் என்ன ஆகுறேன், அடிமை ஆகிட்டேன்.
என்னுடைய இன்ப தேவைகளுக்கு, அந்த தேவையை பூர்த்தி செய்ய, அந்த இன்ப உணர்ச்சிக்கு நான் அடிமை ஆகுறேன். அப்படிதான் பிசாசு என்ன பண்றான், நம்மளை அடிமைத்தனத்துக்குள்ள, பிணை கைதிகளாக, சிறையிருப்புக்குள்ள நம்மளை கட்டுண்டவர்களா எப்படி மாத்துறானா, நம்மளுடைய தேவைகளுக்கு அடிமையாக்குகிறான். அந்த இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு நம்மளை அடிமையாக்குற. நம்ம பார்த்தோம் 5 கேட்டகரி பார்த்தோம். இது இல்லாம 6வது கேட்டகரி தான் ஆவிக்குரிய தேவைகள் பார்த்தோம். அப்போ 3 காரியத்தை செய்ய வச்சு தேவனுக்கு விரோதமான கலகம் பண்ண வைக்கிறான். யாரு? பிசாசு. நம்மளை என்னென்ன தேவைகள் அது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். அப்ப பிசாசு இப்போ ஒருத்தனுக்கு வந்து ஒரு அவன் குடிக்கும் போது ஒரு விதமான ஒரு உணர்வு கிடைக்குது, ஒரு சந்தோஷம் கிடைக்குது, ஒரு இன்பம் கிடைக்குது. அப்போ அவன் குடிக்கு அடிமையாயிட்டான் அப்படின்னு நம்ம சொல்றோம். உண்மை என்னன்னா அவன் அந்த உணர்வுக்கு, அந்த குடி தருகிற அந்த இன்பமான உணர்வுக்கு அடிமை ஆயிட்டான். அந்த உணர்வு வேற எங்கேயாவது கிடைச்சா அவன் அப்படியே டிரான்ஸ்பர் ஆகியும் போவான். உண்மை என்னன்னா அவன் போதைக்கு என்ன சொல்ல, அந்த மதுவான அந்த ட்ரிங்க்குக்கு, அந்த திரவியத்துக்கு அந்த அவன் வந்து அடிமை ஆகல. அது கொடுக்கிற இன்பத்துக்கு, இன்ப அனுபவத்துக்கு அவன் அடிமை ஆகிட்டான். இதேதான் பொய்களா இருக்கட்டும், பெருமையாய் பேசுகிறதா இருக்கட்டும், மற்ற எல்லாத்துக்குமே பொருந்தும். எல்லாருமே வந்து பொய் பேசணும், தற்பெருமை பேசணும்னு அவங்க ஆசைப்படுறது இல்லை. பட் 4 பேர் என்ன மதிக்கணுன்றதுக்காக நானே பேசிக்கிறேன். அடுத்தவன் என்ன மதிப்பு கொடுத்து பெருசா என்ன பேசல, அதனால நானே பேசி ஒரு சந்தோஷத்தை நான் உண்டாக்கிக்கிறேன் மனசுக்கு. இப்படிதான் நம்மளை அடிமையாக்குகிறான் பிசாசு. இப்படி செய்யும் போது தேவன் நிர்ணயிக்காத வழியில நம்மளுடைய ஆசைகள், அத்தியாவசிய தேவைகளை, ஆவி ஆத்மா சரீரத்தின் தேவைகளை நம்ம பூர்த்தி செய்யும் போது என்ன நடக்குதுன்னா அது பாவமாய் கன்சிடர் ஆகுது. கீழ்ப்படியாமை நிமித்தம் பாவம் வருது. பாவம் வரும்போது என்ன, உபாகமம் 28ல நம்ம வாசிக்கும் போது, நான் உனக்கு விதிக்கிற கட்டளைகளை எல்லாம் நீ செய்ய தவறும் பொழுது நான் சொல்லுகிற இந்த சாபம் எல்லாம் உன் மேல வந்து பலிக்கும். அப்போ பாவம் செய்யும் போது தண்டனையாக வருகிறது என்ன, சாபம். சாபம் என்றால் என்ன, குறுகுதல், சிறுமைப்படுதல், வேதனைப்படுதல், இதுதான் சாபம். இந்த சாபம் அப்போ பாவத்தின் விளைவாக தான் சாபம் வரும். சாபம் என்ன, தேவனுடைய தண்டனை. இந்த தண்டனை எங்கெல்லாம் உதிக்கும், நம்ம உபாகமம் 28 பார்த்தாலே ஒரு ஐடியா கிடைக்கும். எங்கெல்லாம் நான் சொன்னல, வாழ்க்கையில பல பகுதிகள் இருக்குது மனுஷனுக்கு. உறவு பகுதி, படிப்பு பகுதி, வேலை பகுதி, ஊழிய பகுதி, குடும்ப பகுதி, திருமண பகுதி, தாம்பத்திய பகுதி, இதெல்லாம் தனித்தனி சின்ன சின்ன கேட்டகரி. இதுக்கு மேல எல்லாம் அந்த சாபம் வந்து விழும். அதனாலதான் நான் எவ்வளவுதான் ஆசையா மத்தவங்கள ஒரு உறவு கொள்ளணும், நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா நான் இருக்குன்னு நினைச்சாலும், என்ன பார்த்தாலும், நான் பேசுறது பார்த்தாலும் எல்லாரும் ஓடி போறாங்க. ஒண்ணு. இன்னொன்னு, இந்த மாதிரி எல்லா ஏரியாலுமே வரும். நான் என்னதான் முட்டி படிச்சாலும் எனக்கு மண்டைக்குள்ள ஏற மாட்டேங்குது. அப்படியே ஏறினாலுமே என்னால எக்ஸாம்ல எழுத முடியல, ஞாபகப்படுத்த முடியல. நானும் வேலையெல்லாம் கரெக்டா செய்யணும், லிஸ்ட் போட்டு வைக்கிறேன், லிஸ்ட் தான் போடுறேன், ஆனா என்னால வேலை செய்ய முடியல. ஏன், அந்தந்த ஏரியாலெல்லாம் சாபம். வேலை பகுதியில சாபம். நான் வேலை செய்யறேன், ஆனா அதுக்கேற்ற ஈட்டுதல், சம்பாத்தியம் என்னால பெற முடியல. ஏன்னா சாபம் அந்த எல்லையில ஆளுகை செய்ய. அந்த வாழ்க்கையில பல பகுதிகள் இருக்குது, அந்தந்த எல்லையில சாபம் ஆளுகை செய்கிறது. நானும் முட்டி ஜெபம் பண்றேன், ஆனா எனக்கெல்லாம் ஒண்ணும் வெளிப்பாடுதல் வரல. ஏன்னா அந்த இடத்துல வந்து ஒரு காரியம், ஒரு பாண்டேஜ், ஒரு பிணையல் காணப்படுகிறது. அப்போ பாண்டேஜ் எங்க வேணே இருக்க முடியும். அது சரீரத்துல இருக்கலாம், ஆவியில, ஆத்மால, எங்க வேணே இருக்கலாம். இது பாண்டேஜ். என்னன்னு நான் சொன்னேன், அப்போ ஒரு மனுஷனை தன்னுடைய அத்தியாவசிய தேவைகளுக்கு அது தருகிற அதை பூர்த்தி செய்யும் போது வருகிற இன்பத்துக்கு அடிமையாக்குகிறான். அது அடிமையாக்குறது மாத்திரம் இல்ல, அதை பூர்த்தி செய்யறதுக்கு சில காரியங்களை உபயோகிக்கிறோம்ல. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தன் பாலியல் உணர்வுக்கு அடிமையாகிறான் அப்படின்னா, அவன் உணர்வுக்கு அடிமையாகிறது வந்து அவன் என்ன பண்றான், ஆபாச படங்களை பார்க்கிறான். அப்புறமா தவறான உறவுகளுக்குள்ள போகிறான், இல்லைன்னா அசுத்தமான பேச்சுகளுக்குள்ள போகிறான், அசுத்தமான பேசினா அதை கேட்டு ரசிக்கிறான். பார்க்கிறது இதெல்லாம் தானே உணர்வுகளை உள்வாங்குகிற அந்த கருவிகள், உள்வாங்குகிற கருவி இதெல்லாம். கண்ணு, வாயி, மூக்கு, சுவாசம், தொடுதல், வேற அடுத்த ஒரு 5 உண்டு கேட்கிறது. அப்போ இது மூலமாலாம் அசுத்தமான காரியங்களை
கேட்கிற மூலம், பார்க்கறது மூலம், அதை உணர்வது, அனுபவிக்கிறது மூலம் அந்த இன்பத்துக்கு அவன் அடிமையாகிறனால கூட இந்த பழக்கங்களுக்கும் அவன் அடிமையாகிறான். அவன் அந்த அனுபவத்துக்கு, இன்ப உணர்வுக்கு மட்டும் அவன் அடிமையாகல, இந்த பழக்கங்களுக்கு அடிமையாகிறான். அவன் அப்புறமா அவன் திருதி எனக்கு இந்த உணர்வு வேண்டாம், இந்த அசுத்த இன்பங்கள் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினைச்சாலும் அந்த பர்டிகுலர் டைம் வந்து போவது குடிக்கணும் குடிக்கணும்ன்ற எண்ணம் வந்துருது. ஏன்? இவ்வளவு நாள் பிராக்டிஸ். அந்த பர்டிகுலர் டைம் வரும்போது பிராக்டிஸ், அப்படியே கண்ணு துடிக்குது, வாய் துடிக்குது, கை கால் நடுங்குது. அந்த செயல்பாடுகளுக்குமே அவன் அடிமை ஆயிட்டான். அப்ப முதலாவது அவன் தன்னுடைய அத்தியாவசிய தேவைகளுக்கு, இன்ப உணர்வுகளுக்கு அடிமையாகிறா. ரெண்டாவது, இத பாவத்தின் மூலமா செய்யும் போது என்ன நடக்கும்னா சாபம் வரும்னு நான் பார்த்தேன். சாபம் எங்கெல்லாம் வரும்? பல்வேறு வாழ்க்கையின் பகுதிகள்ல. அவ தனிப்பட்ட வாழ்க்கையிலே அடிமைத்தனத்துல இருக்கிறா. அடிமைத்தனத்துல பாவம் செஞ்சது நிமித்தம், வந்தது நிமித்தம் சாபம் வாழ்க்கையில, வாழ்வியல் பகுதிகள்ல வருது. ரெண்டாவது நம்ம பார்க்கணும், அவனால அவனுடைய ஏர்ஜஸ், அவனுடைய அந்த உணர்வுகள், தூண்டுதலை கட்டுப்படுத்த முடியல. அது நிமித்தம் வாழ்க்கையில பகுதி, மந்த புத்தி, ஒழுங்கா பேச முடியல, சரீரத்துல பலவீனங்கள், வியாதிகள். ரெண்டாவது. மூன்றாவது, இந்த பாவம் செஞ்சனால, சாபம் உள்ள வந்தனால பிசாசுக்கு அவன் வாழ்க்கையில ஆவி, ஆத்மா, சரீரம் மூணுத்திலுமே அவன் அதிகாரம் கொடுக்கிறான். அதனால்தான் பிசாசின் வல்லமையில் அகப்பட்டனா மூணுமே அகப்படுது. ஆவி, ஆத்மா, சரீரத்தை குறித்து நேற்றைய தினம் நம்ம பார்த்தோம். ஆவியில என்னென்ன பகுதி இருக்கு? 3 பகுதி இருக்குது. தேவனோடு உள்ள உறவு பகுதி, என்னென்ன உள்ளுணர்வு பகுதி, மூன்றாவது ஆவிக்குரிய வங்கி. ஆத்மாவிலதான் சிந்தை மண்டலம், உணர்வு மண்டலம், சித்த மண்டலம் இருக்குது. சரீரத்துல உறுப்புகள், அவயங்கள் இருக்குது. அப்போ மூன்றாவது பிசாசுக்கு நம்ம இடம் கொடுக்கும் போது அவனுடைய தாக்குதல்கள், அவனுடைய இன்ஃப்ளூயன்ஸ், அவனுடைய வல்லமை எங்கெல்லாம் பரவும், எங்கெல்லாம் அவன் ஆளுகை செய்யறான். அதனாலதான் மனதை குருடாக்குறான். ஆத்மாவில புத்திய அவன் என்ன பண்றான்னா குருடாக்குகிறான். ஏன்? பாவம் செஞ்சது நிமித்தம். பாவத்து நிமித்தம் வாழ்க்கையில சாபம் வந்தது. மூணாவது நான் சொல்றது, பிசாசின் வல்லமையில அகப்பட்டு கொள்ளுகிறோம். அதனாலதான் பிரபஞ்சத்தின் தேவனானவன் இந்த சுவிசேஷத்தை அறிந்து கொள்ள கூடாதபடிக்கு அவர்களுடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள கூடாதுன்னு குருடாக்கி வைத்திருப்பான். வெறும் இயேசுவை குறித்து அறிந்து கொள்ள கூடாது மட்டும் இல்ல, நீங்க இந்த வழியா ஆண்டவர் அறிந்து கொள்வீங்கன்னு நினைச்சா அந்தந்த ஏரியாவெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவான். நீங்க ஆண்டவர் உண்மையா உங்களை பிசினஸ்க்கு அழைச்சிருக்கிறார் அப்படின்னா, பிசினஸை அறிந்து கொள்ளக்கூடாது, அது மூலமா நீங்க ஆண்டவர் அறிந்து கொள்வீங்கன்னா பிசினஸ் அறிந்து கொள்ள கூடாதபடிக்கு மனக்கண்களை மூடி வச்சிருவான். அதெல்லாம் நம்மளுக்கு எதுக்கு, அதெல்லாம் செய்யணும்னு அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி எண்ணத்துக்குள்ள போயிடும். அதை பத்தி எண்ணமோ சிந்தியோ இல்லாதபடி மாத்திடுவான். அடுத்தது, சரீரத்துல அவனுக்கு வல்லமை இருக்குது. அதான் முதலே நம்ம ஏற்கனவே அந்த மரணம் சரீரத்துல பரவிடுச்சு. கூட பலவீனத்தை, சுகவீனத்தை அடிக்கடிக்கு கொண்டு வர்றது யாருன்னா பிசாசு. ஏன்? அவனோட வல்லமையில நம்ம அகப்பட்டுக்கிட்டோம். பிணைக்கோட தந்திரங்கள் உண்டு. நான்காவதுதான் மனதில அரண். இப்ப நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்னா, பிசாசு எப்படி எல்லாம் தேவனுக்கு விரோதமாய் நம்ம கலகம் பண்ண வைக்கிறான்ற 3 காரியத்தை பார்த்தோம். அதோட தொடர்ச்சியாக தான், அதுக்கு அடிமைத்தனத்துக்குள்ளதான் இது எல்லாமே நடக்கும். ஒண்ணு, இன்ப உணர்வுகளுக்கு அடிமையாக்குகிறான். பாவத்து நிமித்தம் நிறைய சாபங்கள் வந்தது. உடனே அதை நோக்கி நம்ம போய் மறுபடி தவறு செய்வோம். சாபம் வந்தா அதை பிராயச்சித்தம் பண்றதுக்கு கோயில் குளமா சுத்துறது, பேயோட உடன்படிக்கை பண்ணுகிறது, மறுபடியும் பாவம், மறுபடியும் அக்கிரமம், இன்னும் கோபத்தை தேவனுக்கு நேராக திருப்பும். மூன்றாவது, பிசாசு தானாவே ஆட்டோமேட்டிக்கா நம்ம வாழ்க்கையில ஆக்கிரமிப்பு செய்வான். நான்காவது தான் மனதின் அரண். இந்த 3த்தை கூட உடைச்சிட்டோம்னு நினைச்சுக்கோங்களேன். கடைசியா உடைக்க வேண்டியது மனதின் அரண் தான். மனதின் அரண் அப்படின்னா வசனம் சொல்லுகிறது, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாகிறீர்கள். அப்ப ஆவில எல்லாம் உனக்கு சாபம் நீங்கிடுச்சு, உன் பிசாசோட வல்லமையில நான் முடிச்சுக்கிட்டேன். ஆனா மனதுல இருக்கிற அரணை நீதான் உடைக்கணும். எப்படி உடைக்கணும்? தேவ வார்த்தையின் மூலமா உடைக்கணும். மனதின் அரண்னா என்னன்னா, மனதுல வைத்திருக்கிற நம்பிக்கைகள், பொய்களால், பிசாசு பொய்களால் ஆன அரண் அப்படியே ஸ்ட்ராங் ஹோல்ட் மாதிரி ஆக்கி வச்சிருப்பான். அதை உடைக்கணும், தேவ வார்த்தையால உடைக்கணும். மனதின் அரண் 4வது காரியம். அப்போ பிசாசு இந்த 4 காரியத்தை வச்சுதான் ஒருத்தனை சிறையிருப்புகளை வச்சிருக்கிறான்.
அது 4 காரியத்துக்கு முன்பாக 2 காரியம் பார்த்தோம். எழுதப்பட்ட சட்டங்கள், எழுதப்படாத சட்டங்கள். முக்கியமா 3வது காரியமாய் பார்த்தோம். அதுக்கு கீழே தான் மீதி எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய அத்தியாவசிய தேவைகளுக்கு, அந்த இன்ப உணர்வுகளுக்கு அடிமையாக்குகிறான். அது நிமித்தம் பாவம் செய்ய வைக்கிறான். பாவம் செஞ்சது நிமித்தம் சாபங்கள் வாழ்வியல் பகுதிகளில் பல இடங்கள்ல வருகிறது. சிறுமைகள், அவமானங்கள், இழப்புகள், இதெல்லாம் சாபத்து நிமித்தம் வருகிறது. அது மட்டும் இல்ல, பிசாசுக்கு நம்ம ஆவியாத்ம சரீரத்துல கண்ட்ரோல் இருக்குது, கூட மனதுல அரண் இருக்குது. அதனாலதான் பேயவே துரத்தினாலும் எனக்கு இன்னும் என்னால முடியாது, எனக்கு இது வராது, இல்ல உனக்கு ஞானத்தை ஆண்டவர் கொடுத்துட்டாரு, நீ படி, நீ எடுத்து வேலை செய், நீ செஞ்சு முடிச்சிருவேனாலும் இல்ல, மனதுல அரண் இருக்கு, மைண்ட்ல ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்கு, என்னால முடியாது, எனக்கு வராது, இது வரைக்கும் எனக்கு வரல, விடுதலை ஆக்கிட்டு தான் ஆண்டவர், ஆனாலும் முடியாது, எனக்கு மட்டும் இல்ல, எங்க அம்மா அப்பாவுக்கும் வரல, என் ஜெனரேஷனுக்கு வரல, என்னுடைய தலைமுறை இருக்கிறவங்களுக்கும் வரல. இப்படி சொல்லி நம்ம உட்கார்ந்துகிட்டே இருக்கோம். ஆனா இந்த மனது ஏன் மனதுல அரணை வச்சிருக்கானா, பேயே வெளியே போனாலும் இந்த மனதின் அரண் நம்மளை முன்னேற்றத்துக்குள்ள விடாது. ஏன்னா இந்த மனதுதான் நம்ம வாழ்வியல் பகுதிகளை இயக்கக்கூடியது. நம்ம மனதுல என்னால முடியும், நான் செய்யறேன் அப்படின்னு செய்ய ஆரம்பிச்சிருவோம். மனதுல இருக்கிற நம்பிக்கைகள் தான் நம்ம இயக்கக்கூடியது, நம்ம வாழ்வியல் பகுதிகளை இயக்கக்கூடியது. கர்த்தர் எனக்காக யாவி செய்து முடிப்பார், என்னை பலப்படுத்த கிறிஸ்டினால செய்து முடிப்பேன், இந்த காரியத்தை நான் செய்வேன், இது வரைக்கும் வரலதான் ஆனா இனிமே எனக்கு வரும்னு சொல்லிட்டு அந்த மனதில் இருக்க அரணை உடைக்கும் பொழுதுதான் நம்ம காரியத்தை செய்கிறோம், ஒரு முன்னேற்றத்தை பார்க்க முடியுது. அப்போ பாண்டேஜையும் நம்ம உடைக்கணும், மனதில் இருக்கிற அரணையும் உடைக்கணும். இதெல்லாம் ஆவிக்குரிய காரியங்கள். எதெல்லாம் ஆவிக்குரிய காரியங்கள் சொல்லும் போது சிறையிருப்பின் காரியங்கள் எதெல்லாம்? பாவமா இருக்கட்டும், அதாவது அடிக்ஷன், அடிமைத்தனங்கள், சாபமா இருக்கட்டும், இல்ல பிசாசின் வல்லமையில இருக்கிற நம்ம ஆவியாத்ம சரீரமா இருக்கட்டும், இது 3 தனி. ஒன்று மனதின் அரண் தனி. இந்த 3மே போனாலும் மனதின் அரண் இருந்தா மறுபடியும் நம்ம என்னதான் டெலிவரன்ஸ் பிரேயருக்குள்ள வந்தாலும் பழைசல எப்படி நடந்தோமோ அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கை இருக்கு, ஒரு மாற்றமுமே இருக்காது. ஆனா அதை மாற்றுறதுக்கு தான் ஆண்டவர் வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அதை விசுவாசிச்சு உள்வாங்கி அதை ஒவ்வொரு நாள் அறிக்கை செய்து நம்ம காரியங்கள் நடப்பிக்கும் போதுதான் ஜெயம் பெறுகிறோம். அப்போ பிசாசு எப்படியெல்லாம் நம்மளை அவனுடைய ராஜ்யத்துக்குள்ள சேர்க்கிறான், எப்படியெல்லாம் தேவனுக்கு விரோதமாய் நம்மளை கலங்கம் பண்ண வைக்கிறான். ஒண்ணு இயற்றின சட்டங்கள் மூலமா, இயற்றப்படா சட்டங்கள் மூலமா நம்மளுடைய இன்ப உணர்வுகளுக்கு நம்மளை அடிமையாக்கி பாவம் செய்ய வச்சு, அதுக்கப்புறம் அது நிமித்தம் வாழ்வியல் பகுதிகளை சாபத்தை உண்டாக்கி, அது மட்டும் இல்ல நம்மளுடைய இத பிசாசுடைய இன்ஃபுளுன்ஸ் சொல்லும் போது என்னன்னா அரையும் குறையுமா, அதை நம்ம சொல்லல, சில காரியங்கள் 10% இருக்கும், சிலது 20, சிலது 50, சிலது 80, சிலது 100% இருக்கும். ஆத்மால என்னது மெமரி பவர் பக்காவா இருக்கும், ஆனா உள்வாங்குகிற திறன் ஒண்ணுமே இருக்காது. ஆனா உள்வாங்கிட்டா பர்ஃபெக்ட், சூப்பரா அவன் படிச்சிருவான். ஆனா அவனுக்கு சொல்ல சொல்ல புரியாது, இல்ல எல்லாம் ஸ்டோர் ஆயிடுச்சு ஆனா வெளில வர மாட்டேங்குது. இதெல்லாம் தான் பிசாசோட தாக்குதல்கள் இருக்குது. அங்கெல்லாம் பிசாசு தன்னுடைய வல்லமையினால, பவர்னால ஆதிக்கம் செலுத்தி சிறைப்படுத்தி வச்சிருக்கிறான். அதனாலதான் முதல்ல சொன்ன சாபம் வாழ்க்கையின் பகுதிகள்ல சிறையிருப்புல இருக்கு, அரையும் குறையுமா இருக்கு, ஒரு பெரிய ஒரு எழுப்புதல், ஒரு பிளரிஷ்மெண்ட், ஒரு செழுமையை பார்க்க முடியல வாழ்வியல் பகுதியில. ஏன் சாபம் இருக்கு? சாபம் முதலாவது நம்ம ஆவியாத்ம சரீரத்தை தாக்கும், அப்புறம் தான் வாழ்வியல் பகுதிகளை அது தாக்கும். பாவத்தை நிமித்தம் சாபம் வரும். சாபம் நம்ம ஆவியாத்ம சரீரத்துக்கு பிசாசுக்கு இடம் கொடுக்கிற வைக்குது. அவன் அதை சிறைப்படுக்கிறதுனால வாழ்வியல் பகுதிகள் எல்லாம் அரையும் குறையுமா இருக்குது. அவன் சிறைப்படுக்கிற முக்கியமா ஆவியாத்ம சரீரத்துல ஒண்ணுதான் நான் சொன்னது, மனது அரண். இதை நம்ம இந்த நாள்ல பாக்குறோம். இது வரைக்கும் நம்ம பார்த்ததுன்னா அடிமைத்தனம். இன்னைக்கு நம்ம பாக்குறது என்ன? பாண்டேஜஸ் அண்ட் அட்டாக்ஸ், பிணையல்கள், அடிமைத்தனங்கள் வர்சஸ் தாக்குதல்கள். பிசாசு இந்த காரியத்தை கொடுத்துதான் நம்மளை சிறைப்படுத்தி வச்சிருக்கிறான், வாழ்க்கையில முன்னேறக்கூடாதபடி வச்சிருக்கிறான். ஒண்ணு நம்மள என்ன பண்ணிடுறான், அது ஒரு தனி நபரா இருக்கலாம். நான் சொன்ன இந்த பாண்டேஜஸ், சாபங்கள் எல்லாம் ஒரு தனி நபருக்குள்ளேயும் சாபம் இருக்கலாம், ஒரு குடும்பத்தின் மேல சாபம் இருக்கலாம், இல்ல அந்த குடும்ப வம்சத்தின் மேல சாபம் இருக்கலாம், இல்ல ஒரு கோத்திரத்தின் மேல சாபம் இருக்கலாம்.
ஏன்னா லேவியையும் சிமியோனையுமே அவங்க அப்பா யாக்கோபே சபிப்பாரு. அந்த கோத்திரமே சபிக்கப்பட்டதா, அவங்க கோத்திர பிதாக்களா இருந்ததுனால கோத்திரமே சபிக்கப்பட்டதா இருந்தது. ஆனா மோசே லேவியை ஆசீர்வதித்தனால அவன் ஆசீர்வாதமான சந்ததியாக மாறுகிறான். அவனுடைய சாபங்கள் ஆசீர்வாதமாய் மாறுகிறது. அப்போ ஒரு தனிநபருக்குள்ள சாபம் இருக்கலாம். தனிநபர் பாவம் செஞ்சா தனிநபருக்குள்ள சாபம் வரும். உள்ள அந்த பாவத்தை திருப்பி திருப்பி செஞ்சாங்க, அது ரத்தத்துக்குள்ள ஊறி போயிடுச்சு அப்படின்னா அது அடுத்த ஜெனரேஷனுக்கு கடந்து ஜெனரேஷனல் சாபங்களாய் மாறும். அவங்க அப்பா வேலையில உருப்பிடல, பிள்ளையும் வேலையில உருப்பிடல. ஏன் காரணம் என்னன்னா, ஒரு பழக்க வழக்கம், ஒரு பாவ பழக்க வழக்கம் ரிப்பீட்டடா ரத்தத்துல ஊறி அந்த பாவம் திருப்பி 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 தொடர்ந்து கொண்டே இருக்குது. அவங்க அப்பா செஞ்சது நிமித்தம் ஜெனரேஷனலா கர்சஸ் வந்துகிட்டே இருக்குது. இவன் தனியா செய்யறது நிமித்தமும் சாபங்கள் வருகிறது. அப்பனா சாபம் எவ்வளவு கொடுமையானது, கொடூரமானது என்றது நம்ம பார்க்கணும். ஒரு கோத்திரத்தின் மேல சாபம் இருக்கும், ஒரு தேசத்தின் மேல, ஒரு பட்டணத்தின் மேல சாபம் இருக்கும். இதெல்லாம் வச்சுதான் பிசாசு நம்ம எழும்ப கூடாதபடிக்கு, என்னதான் கிறிஸ்தவர்களே நம்ம இருந்தாலும் நம்ம எழும்ப கூடாதபடிக்கு, நம்ம குடும்பம் எழும்ப கூடாதபடிக்கு, நம்முடைய கோத்திரங்கள் எழும்ப கூடாதபடிக்கு சிறைப்படுத்தி, சமுதாயம் எழும்ப கூடாதபடிக்கு சிறைப்படுத்தி அடிமைத்தனத்துக்குள்ள வைக்கிறான். அடிமைத்தனத்துக்குள்ள வைக்கும் போது என்ன நடக்கும்னா, எகிப்துல இஸ்ரேல் ஜனங்கள் ஏசப்பாவோட பிள்ளைகள் தானே. ஆனா அவங்க யாருக்கு கட்டிடம் கட்டிக்கிட்டு இருந்தாங்க? எகிப்து அரசர்களுக்கு. அப்போ நம்ம அடிமைத்தனத்துல இருக்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, பிசாசுக்கு யாருக்கு அடிமையா இருக்கிறோமோ அவர்களுக்கு தான் வேலை செய்வோம். நம்மளுக்கு பிடிச்சதோ பிடிக்கலையோ. அடிமைத்தனம் எங்கெல்லாம்? நான் என் உணர்வுகளுக்கு, என் இன்ப உணர்வுகளுக்கு அடிமையா இருந்தேன்னா நான் பேய்க்கு தான் வேலை செய்யறேன், ஆண்டவருக்கு நான் வேலை செய்ய மாட்டேன். ஏன்னா ஆண்டவர் அவர் என்ன சொல்லியிருக்காரு? பழுகி பெருகி ஆளுகை செய்யணும்னு சொல்லி. ஆளுகை முதலாவது தனி மனிதன்ல இருந்து தொடங்கணும். உலகத்தை ஆளுகை செய்யறதுக்கு முன்பாக முதலாவது என்னுடைய ஆவி, என்னுடைய ஆத்மா சரீரத்தை நான் கட்டுப்படுத்தணும். அதனால வசனம் சொல்லுது, தீர்க்க தரிசன ஆவி அடங்கி இருக்கணும். முதலாவது என்னுடைய உணர்வுகளை, என் சிந்தை மண்டலத்தை நான் கட்டுப்படுத்தணும். என் சரீரத்தின் மேல எனக்கு அதிகாரம் செலுத்தி நான் பழகணும். என் வாழ்வியல் பகுதிகளில் நான் அதிகாரம் செலுத்தணும். என் குடும்பத்தின் மேல என்ன அதிகாரம் செலுத்தணும். இல்லைன்னா என்ன ஆகும்? அப்பா ஒண்ணு சொல்லுவாங்க, பிள்ளை ஒண்ணு செய்யும். ஏன்னா எனக்கு அதிகாரம் இல்லை, அது மேல எனக்கு கண்ட்ரோல் இல்லை. ஏன் கண்ட்ரோல்? ஒரு மனுஷனுக்கு அத்தாரிட்டி இருந்தும் எனக்கு அதிகாரம் இருக்கு, ஆனா வல்லமை இல்லைன்னா பாவம் அங்க வேலை செய்யுது. அடிமைத்தனம் இருக்கும் பொழுது நம்ம பிசாசுக்கு தான் வேலை செய்வோம், பிடிச்சதோ பிடிக்கலையோ. சிம்சோன் சிறையிருப்புல இருக்கும் பொழுது கண்ணு குருடாக்கப்பட்டு, அவன் கட்டப்பட்டு, அவன் சிறைப்படுத்தப்பட்டு மாவாட்டி கொண்டிருந்தான். ஆனா ஆண்டவர் அவனை வைத்த நோக்கம், அவனை படைத்த நோக்கம் வேற, அவன் ஸ்தானம் வேற, அவன் இருக்க வேண்டிய இடம் வேற. ஆனா பாவம் உள்ள வந்த பொழுதோ அவன் கண், முதலாவது ஏசாயால நம்ம வாசிச்சோம் 58, ஏசாயா 42:6, கண்ணு குருடராய், கட்டுண்டவர்களாய், சிறைப்பட்டவர்களாய் மாறுவார்கள். அவன் இருக்க வேண்டிய ஸ்தானத்தை மறந்துடுவான், அவன் செய்ய வேண்டிய வேலையே மறந்துடுவான். இப்ப அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிறான், அவனுக்கு பிடிக்காத வேலை, அவனுக்கு ஆகாத ஒரு மாவாற்ற வேலையை அவன் செஞ்சான். அதே போலதான் நம்ம இன்ப உணர்வுகளுக்கு அடிமைகளாய், நம்மளுடைய எல்லா உணர்வுகளை கட்டுப்படுத்தாம, அதற்கு பிசாசுடைய அவனுடைய தாக்குதல் நம்மளுடைய மேல, ஆவியாத்ம சரீரத்தின் மேல இருக்கிறதுனால அவனுக்கு இசைஞ்சு போய் நான் இப்படிதான், நான் எவ்வளவு ட்ரை பண்ணாலும் என்னால இதை ஜெயிக்க முடியல, நான் மறுபடி விழுந்துறேன்னு ஒப்பு கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம அடிமைத்தனத்துக்குள்ளதான் இருக்கிறோம், நம்ம சிறையிருப்புக்குள்ள இருக்கிறோம். நம்மளுக்கு பிடிக்காத வேலையை தான் நம்ம செய்வோம், நம்ம வாழ்க்கை முன்னேறாது அதுல. அப்போ பிசாசு தன்னுடைய ராஜ்யத்துக்கு ஆட்களை எப்படி சேர்க்கிறான்? பிணை கைதிகளாய் மாற்றுகிறான். தன்னுடைய இன்ப உணர்வுகளுக்கு பிணை கைதிகளாய், அது நிமித்தம் பாவம் செய்ய வச்சு, அது நிமித்தம் சாபம் வர வச்சு, அது நிமித்தம் அவன் ஆவியாத்மா சரீரத்தை ஆளுகை செய்து, அவர் ஆளுகை செய்யும் போது முக்கியமா டாக்டிக் என்ன பண்ணுவான்? மனதுல அரணை உண்டாக்கிடுவான். அப்பதான் அவங்க வெளியே வரவே முடியாது. இதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. என்ன கதை அப்படின்னா, அந்த ஒரு குட்டி யானையா இருக்கும் போது யானையை சங்கிலியில போடுவாங்க, அது இழுத்து பார்க்க வரல. ஆனா பெரிய யானையை வெறும் கயிறுல தான் கட்டிடுவாங்க. ஏன்னா மனதுல அரண் வந்துடுச்சு, இது இழுத்தா வராது, என்னால இழுக்க முடியாதுன்ற அரண்.
அப்போ நம்ம ஆண்டவரை ஏத்துக்கொள்றதுக்கு முன்னாடி, சத்தியத்தை அறிகிறதுக்கு முன்பாக இருந்த நிலை எப்படியோ அப்படிதான் இப்பவும் ஆகும். நான் என்ன பைபிள் வாசித்தாலும், என்ன ஜெபம் பண்ணாலும் எனக்கு இப்படிதான் ஆகுன்ற மைண்ட் செட்டை நம்ம உடைக்காம இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா பிசாசு உள்ள இருந்தாலும் இல்லைனாலும், அவன் வேலை செஞ்சாலும் வேலை செய்யலைனாலும் நம்மளோட வாழ்க்கை அதே நிலைக்குள்ளதான் இருக்கும், மாறாது. அப்ப இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது பிணை கைதிகள், அதாவது அடிமைத்தனங்கள் மாத்திரம். இன்னும் தாக்குதல் மட்டும் டக்குன்னு பார்த்துட்டு நம்ம முடிச்சிடலாம். பிசாசு யூஸ் பண்ற 2வது முக்கியமான டூல் என்னன்னா தாக்குதல்கள். சரி, இன்னைக்கு நம்ம சத்தியத்தை அறிஞ்சுக்கிட்டோம். ஓகே, வந்து பிசாசு வந்து என்ன என் குடும்பத்தை, என்னுடைய கோத்திரத்தை, என்னுடைய குடும்ப லீனியேஜ், என் வம்சத்தையும் என்ன பண்ணி வச்சிருக்கான், சிறையிருப்புக்குள்ள வச்சிருக்கிறான். அதனால நான் என்ன பண்ண போறேன், நான் எழுந்து இதை எப்படியாவது உடைக்க போறேன், விடுதலை ஆகணும். ஏன்னா வசனம் சொல்லுது, ஏசாயா 58:12 வாசிப்போமா? 58:12 வாசிக்கிறேன். உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வ முதல், கவனிக்கணும், பூர்வ முதல் பாலாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். பாலாய் கிடந்தனா வம்சமா இந்த குடும்பம் இதுல முன்னேறினதே கிடையாது. வம்சமா இந்த குடும்பம் 10ஆம் கிளாஸை தாண்டினதே கிடையாது. வம்சமா இந்த குடும்பம் நல்ல பேர் எடுத்தது கிடையாது. ஊர்ல நல்ல பேர் கிடையாது. ஊரோட நல்ல உறவுல இருந்தது கிடையாது. வேலையில நல்லதா இருந்தது கிடையாது. எவ்வளவு உழைச்சு மாடா பேயா உழைச்சு இந்த குடும்பம் பொருளாதாரத்துல முன்னேறினதே கிடையாது. பூர்வ முதல் பாலாய் கிடந்தவைகளை, கடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது, பூர்வ முதல்னு சொல்லும் போது ஒரு பேட்டர்ன் நம்ம பார்க்க முடியும். ஒரு நெகட்டிவ் பேட்டர்ன் சுழற்சியாக பார்க்க முடியும். அம்மா அப்பா இப்படிதான் கஷ்டப்பட்டாங்க, எனக்கும் அந்த கஷ்டம் வருது. என் தாத்தா பாட்டி அதே கஷ்டத்துக்குள்ள போயிருக்காங்க. தாத்தா போலனாலும் பாட்டியாவது போயிருக்காங்க, இல்ல பாட்டி போலன்னா அவங்க அப்பாவாவது போயிருக்காங்க. ஆனா ஒரு கஷ்டம் திருப்பி என் வாழ்க்கையில ரிப்பீட் ஆகுது அப்படின்னா நான் பிணை கைதியா இருக்கிறேன். அந்த பர்டிகுலர் வாழ்வியல் பகுதியில பிணை கைதியா இருக்கிற, படிப்பு வாழ்வியல் பகுதியில பிணை கைதியா இருக்கிற, இல்ல வேலை பகுதியில பிணை கைதியா இருக்க, பொருளாதார பகுதியில பிணை கைதியா இருக்கிறேன். அடுத்தது, தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டுவாய், திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடி இருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய். இந்த வசனத்தை குறித்து கொள்ளும்படியாக கேட்கிற ஆண்டவர் இதற்குதான் அழைக்கிறார். என்ன, நம்ம வம்சத்துல, நம்மளுடைய குடும்பத்துல, கோத்திரத்துல எது திறப்பா இருக்கு, எது பிசாசுக்கு திறப்புன்னு நான் சொல்லும் போது இதுலலாம் இவங்க வீக்குப்பா, இந்த குடும்பம், இந்த வம்சம் என்ன ஆனாலும் இந்த விஷயத்துல, இந்த மண்ணுக்கு வீக்கு, பொண்ணுக்கு வீக்கு, இல்லைன்னா இந்த அவங்க பணம்னு வந்துட்டு அவ்வளவுதான், அவங்க வீக்கு. நல்லா பேசுவாங்க, நல்லா கொள்வாங்க, நல்லா பண்ணுவாங்க, ஆனா பணம் விஷயம் வந்துட்டு அவ்வளவுதான் வீக் அவங்க. அப்போ இந்த பேர் என் வம்சம் எதுல எல்லாம் நான் வாங்கிக்கிட்டு இருக்கேன், எதுல நாங்க வீக்கா இருக்கோம், ஜெனரேஷனல் வீக்னஸ். ஜெனரேஷனா இந்த உணர்வுக்கு, இந்த இன்ப உணர்வுக்கு நாங்க வீக்கா இருக்கிறோம். சிறப்பானதை அடைக்கிறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய். இதற்கு ஆண்டவரை நம்மளை அழைக்கிறார். இந்த பிணையல்களிலிருந்து, சிறையிருப்பிலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆகணும். நம்மளும் விடுதலை ஆகணும், குடும்பம் விடுதலை ஆகணும், என்னுடைய வம்சம் விடுதலை ஆகணும், என் கோத்திரம் விடுதலை ஆகணும், என் பட்டணம் விடுதலை ஆகணும், என் தேசம் விடுதலை ஆகணும். அதற்குதான் ஆண்டவர் நம்மளை அழைச்சிருக்கிறார். நீ திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை நீ திருத்துகிறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய். ஏதோ வந்தப்பா, ரசிக்கப்பட்டப்பா, முன்னாடி விட ஆண்டவர் நல்லா வச்சுக்கிறாருப்பா, இல்ல போறதுக்கு இல்ல. ஏன்னா ஆண்டவருக்கு தனி மனிதன் வேற வேணும், அந்த குடும்பம் வேணும், அந்த வம்சமே வேண்டும். அதனாலதான் ஒரு 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 சந்ததி அவரை சேவிக்கும். அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். அவருக்கு எல்லாமே வேணும், அவர் உண்டாக்குனது அவருக்கு வேண்டியது. ஆனா அவர் ஆசைப்படுகிறார், அதுல தவறு ஒன்றுமே இல்லை. தனி மனிதன் வேணும், அவன் இருக்கிற குடும்பம் வேணும், அவன் இருக்கிற வம்சம் வேணும், அவன் இருக்கிற கோத்திரம் வேண்டும். அதனாலதான் எந்த குடும்பமோ எந்த கோத்திரத்தையும் பார்த்து நம்ம எள்ளி நகையாடக்கூடாது. ஏன்னா அது ஆண்டவர் உண்டாக்குனது. ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக அந்த குடும்பத்தை, அந்த வம்சத்தை, அந்த கோத்திரத்தை அவர் படைத்திருக்கிறார். அது வேணும் அவருக்கு. அதற்கு பாதைகளை திருத்துகிறவன் எழும்பணும், அடைப்பை திறப்பானதை அடைக்கிறவன் எழும்பணும், பாலாய் கிடக்கிற, பூர்வ முதல் பாலாய் கிடக்கிற ஸ்தலங்களை கட்டுகிற எழும்பணும். அது நம்மளா இருக்கணும்.
அது நம்மளா இருக்கணும். இந்த காரியம் என்னோட ஸ்டாப் ஆகணும், என் பிள்ளைகளுக்கு இது தொடரக்கூடாது. இந்த காரியம், இந்த சாபம் என்னோட ஸ்டாப் ஆகணும், இந்த பொருளாதாரத்துல இருக்க இந்த சாபம் என்னோட ஸ்டாப் ஆகணும், இந்த உறவுகள்ல இருக்க சாபம் என்னோட ஸ்டாப் ஆகணும். சில பேருக்கு பணம் பொருளா இருக்கும், ஆனா சமுதாயத்துல நல்ல பேர் இருக்காது. இந்த சாபம் என்னோட ஸ்டாப் ஆகணும். இல்ல இந்த கோத்திரத்துல பிறந்திருக்கவனா அவன் இப்படிதான் இருப்பான், அது என்னோட ஸ்டாப் ஆகணும். கோத்திரத்தை பாலாய் கிடக்கிறதை நான் எழும்பி கட்டுகிறவளாய் மாறணும். ஆனா இதை கட்ட எழும்பும் பொழுது எப்படி கட்டணும்ன்றதெல்லாம் நாளைக்கு நம்ம பார்க்கலாம். ஆனா இது கட்ட எழும்பும் போது நடக்கிறது தான் அடுத்தது தாக்குதல்கள். இதெல்லாம் இதுவரைக்கும் சங்கிலிகள், சிறைகள், கட்டுகள். ஆனா இனிமே நடக்கும்போது தாக்குதல் வந்து அம்பு மாதிரி, அதெல்லாம் கயிறு, சங்கிலிகள் மாதிரி. இதெல்லாம் இல்ல நான் உடைச்சிட்டு நான் எழுந்திருக்க போறேன்னு எழுந்திருக்கும் போதுதான் பிசாசு அங்க இருந்து தாக்குதல் அனுப்புவான். சரீர சுகவீனம், பலவீனம், மனதுல அப்பதான் ஸ்ட்ராங் பண்ணி இழுத்து விடுவான். நீ விட்டுருவியா, நீ என்ன பெரிய ஆளா, இதெல்லாம் எத்தனையோ பேர் உங்க வம்சத்துல ட்ரை பண்ணி முடிச்சுட்டாங்க, முன்னேறணும், ஃபாரினுக்கு எல்லாம் போயிருக்காங்க, ஆனா உருட்டதே கிடையாது. நீ முன்னேறிடுவியா? கவர்மெண்ட் வேலையில இருந்தவங்க எல்லாம் கூட ட்ரை பண்ணிட்டாங்க, ஒண்ணும் முன்னேற்றம் இல்ல. நீ முன்னேற்றிடுவியா? தாக்குதல்கள் மனதில், அரண்ல தாக்குவான், சரீரத்துல தாக்குவான். இப்படி நான் வந்து இதை முறிச்சு கட்டணும் அப்படின்னு ஆண்டவர் சமூகத்துல போகும்பொழுதுதான் எப்பயோ உள்ளவன் நண்பர்கள்லாம் வந்து, இன்னும் நீ முன்னேறலையா, இன்னும் நீ இப்படிதான் இருக்கிய, இன்னும் நீ திருந்தலையா, இப்படிதான் பேசிக்கிட்டு இருக்கிய, இப்படிதான் அலைஞ்சுக்கிட்டு இருக்கியான்னு சொல்லுவான். உணர்வுகள்ல தாக்குதல், ஆவி, ஆத்ம, சரீரம் மூணுத்திலயும் பிசாசு தாக்குவான், மூணுத்திலயுமே தாக்குவான். இந்த தாக்குதல்கள் எதற்குன்னா, நம்ம செய்கிற திறப்பானதை அடைக்கணும்னு நம்ம ஒரு பிரயாசம் எடுக்கிறோம்ல, அது ஸ்டாப் பண்றதுக்கு, அதுல இருந்து நம்ம வழி விலகணும். அந்த வேணாம், இந்த பிரச்சனை ஆரம்பிக்குது, யுத்தம் ஆரம்பிக்குது, நான் விட்டுடுறேன், ஓய்ந்து போறது. அதுக்குதான் அந்த தாக்குதல், அதுக்குதான் அந்த பேச்சு, அதுக்குதான் அந்த ஏளனமான பேச்சு, அதுக்குதான் அந்த சோர்வு, அதுக்குதான் சிந்தையில ஒரு மயக்கம், ஒரு பலவீனம். வேற எதற்கு அப்படின்னா, ஆண்டவர் ஒவ்வொரு பிரசங்களை வாசிக்கும் போது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு சமயமும் உண்டுன்னு வாசிக்கும். ஆண்டவர் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தை வச்சிருப்பாரு. ஓகே, சியோனுக்கு சியோனுடைய சிறையிருப்பை திருப்பும் காலம் வந்ததுன்னு வசனம் இருக்கு. அப்பனா ஒரு காலம் வச்சிருக்கிறார். ஓகே, இவனுடைய சிறையிருப்பை திருப்பி நான் இந்த பகுதியில மட்டும் நான் உயர்த்தணும். நிறைய பிரச்சனை இருக்கு அவனுக்கு, ஆனா படிப்பு பகுதியில மட்டும் அவனை உயர்த்தணும், அவனை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்னு நினைக்கும் போது டிலே பண்ண வைப்பான். அதுக்குதான் அந்த தாக்குதல். உடனே என்ன பண்ணுவோம், அவ்வளவு நாள் விசுவாச அறிக்கையெல்லாம் வசனத்தெல்லாம் பூச்சி ஜோம் பண்றவங்க நம்ம அந்த பர்டிகுலர் ஒரு வாரம் தூக்கணும்னு நினைச்சிருப்பாரு. அந்த மட்டும் பண்ணி என்ன ஆக போகுது, போன் எடுப்போம், 1 hour ஜோம் பண்ண இடத்துல 5 நிமிஷம் மட்டும் ஜோம் பண்ணிட்டு பாத்துக்கலாம். தாக்குதல்கள் எதுக்கு? ஒண்ணு, நம்ம எடுக்கிற முயற்சியில இருந்து நம்ம வழி விலகி போக. 2வது, கால தாமதம் பண்ண. அந்த டைம்ல நம்ம ஒப்பு கொடுக்காத பொழுது, நம்மளுடைய அந்த எஃபோர்ட்டை நம்ம போடாத போது ஆண்டவர் என்ன பண்ணிடுவாரு, மறுபடியும் சைக்கிள் ஃபர்ஸ்ட்ல இருந்து வர ஆரம்பிச்சிடும். ஆண்டவர் அடுத்து எந்த காலத்தை மறுபடியும் நம்மளுக்கு சிறையிருப்ப திருப்ப வச்சிருக்கோமோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். உடனே புலம்புதல் வந்துடும், சோர்வு வந்துடும். அப்போ நம்ம ஸ்லைட பார்ப்போம். ஆண்டவர் நம்மளை விருப்பப்படுறது ஏசாயா 58:12 படி நம்ம திறப்பானதை அடைக்கிறவர்களாய் மாறணும். பூர்வ முதல் பாலாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுகிறவர்கள். அந்த ஸ்தலம் எல்லாம் எங்க? நம்ம வாழ்வியல் பகுதிகள் தான் அந்த ஸ்தலம். அது நம்ம குடும்பத்துல உள்ளது, நம்ம தனி வாழ்க்கையில உள்ளது, குடும்ப கோத்திரத்துல உள்ளது, சமுதாயத்துல உள்ளது, பட்டணத்துல உள்ளது. அப்போ சிறையிருப்புல இருந்து நம்ம விடுதலை ஆகும் முதலாவது எழுந்திருக்க வேண்டும். சிறையிருப்புல இருந்து விடுதலையாக நினைக்கும் போது வருகிற தாக்குதல்களை தாக்கு பிடிக்கத்தக்க. அதனாலதான் வசனம் எபேசியர் 6 சொல்லிருக்கோம். 6 எடுத்து நான் வாசிக்கிறேன். எபேசியர் 6. அதனாலதான் அந்த வசனம் சொல்லி இருக்குது, தீங்கு நாளில நீங்க எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை அணிந்து கொள்ளுங்கள். அது மட்டும் இல்ல, அதுக்கு முன்னாடி கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். எதற்கு? இந்த தாக்குதல்களை தாக்கு பிடிக்க, நான் சிறையிருப்புல இருந்து விடுதலையாக, என் குடும்பத்தை, என் வம்சத்தை இந்த பாழாய் கிடக்கிற காரியத்துல இருந்து மறுபடியும் கட்ட நான் எழும்பணும்.
ஏன்னா ஆண்டவருக்கு நான் வேணும், என் குடும்பம் வேணும், என் வம்சம் வேணும், என் கோத்திரம் வேணும், என் பட்டணம் வேணும், என் தேசம் அவருக்கு வேணும். எதற்கு? அவர் நிர்ணயித்தார். அவர் ஒரு காரியத்தை நோக்கத்தோடு இந்த உலகத்துல என்ன, என் குடும்பத்தை, என் கோத்திரத்தை, என் தேசத்தை, பட்டணத்தை உருவாக்குனார்ல, அதை செய்யறதுக்கு, அதை நிறைவேற்றுவதற்கு. அதனால நம்ம பார்த்தது சாத்தானுடைய கோல் என்னன்னு நம்ம பார்த்தோம். ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை நாம் செய்ய வச்சு அவரே நம்ம அழிக்கிற மாதிரி மாத்துது. ரெண்டு குழுக்களுக்கா இடையில நடக்கிற யுத்தம். ஆனாலுமே இன்னும் யாருக்கும் யுத்தம்ன்றத பார்க்கல. 2 ராஜ்யத்துக்கு நடுவுல தான் யுத்தம். இடையில மனுஷனுடைய ரோல் என்ன, பார்ட் என்னன்னு தெரியல. ஆனா இதுல இடையில மாட்டி எப்படி பிசாசு நம்மை அவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இழுத்துக்கிறான்றத நம்ம பார்த்தோம். எப்படி ஒண்ணு குருடர் ஆக்குறான், சத்தியத்தை அறியக்கூடாதுபடிக்கு. 2வது பிணை கைதிகளாக மாற்றுகிறான். பிணை கைதிகள்ல இருந்து நான் வெளியே வரணும்னு நினைக்கும் போது என்னை தாக்கி அவன் மறுபடியும் உட்கார வைக்கிறான். அதற்குதான் கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படணும். எதுக்கு? அந்த தாக்குதல்கள், சிறையிருப்புல இருந்து வெளியாகி நான் ஜெயம் கொள்ளணும்னா தாக்குதலை தாக்கு பிடிக்கத்தக்க சரீரத்திலும் ஆத்மாவிலும் ஆவிலும் பலன் வேண்டும். அதுக்குதான் ஆண்டவர் சொல்லுகிற கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். ஜெபிக்கலாம். ஆண்டவரே, கிருபையாக எங்களுக்கு உதவி செய்வீராக. நாங்க திறப்பையானதை அடைக்கிறவர்களாய் மாறணும். அப்படியே கண்களை மூடி நம்ம ஜெபிப்போமா? பூர்வ முதல் பாலாய் கிடந்த ஸ்தலத்தை நான் ஆண்டவரை கட்டி எழுப்பணும். என்னுடைய குடும்பம், என் கோத்திரம், என்னுடைய என்னென்ன பெயர்லாம் வாங்கி இருக்குதோ இது வரைக்கும் அதெல்லாம் நான் மாத்தணும். உங்க நாம மகிமைக்கென்று. என் பெயர் பிரஸ்தாபத்துக்கு இல்ல, உங்க நாம மகிமைக்கென்று என் வாழ்க்கை கட்டப்படணும், என் குடும்பம் கட்டப்படணும், என் வம்சம் கட்டப்படணும், என் கோத்திரம் கட்டப்படணும், என் தேசம் கட்டப்படணும், என் நாடு கட்டப்படணும், என் பட்டணம் கட்டப்படணும் சுவாமி. அதற்கு நான் எழும்ப எனக்கு கிருபையும் பலனையும் தாங்க. கிருபையும் பலனையும் தாங்க சுவாமி. எழும்பும் போது வருகிற தாக்குதல்கள்ல தாக்கு பிடித்து நிற்க, தீங்கு நாள்ல அவைகளுக்கு எதிர்த்து நிற்கத்தக்கதாக பலனை தாங்க, சத்துவத்தை தாங்க. அதனால நீர் எங்களோடு பேசின நல்வார்த்தைகளுக்கு நன்றி. நாளை தினத்துல இன்னும் ஆண்டவரை எப்படி நாங்க யுத்தம் பண்ணணும், என்னென்ன காரியங்கள் இருக்குன்றத நாங்க பார்க்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்க யுத்தம் பண்ணலைன்னா வருகிற பிரச்சனைகள் என்ன, யுத்தத்துக்குள்ள நான் போலனா நான் நல்லா இருப்பானா, இந்த காரியங்களை பார்க்க எங்களுக்கு கிருபை தான். சத்தியத்தை எங்களுக்கு கிருபையை கற்று தருவீராங்க. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க அப்பா. இன்னும் ஆண்டவர் பிள்ளைகளோட தனிப்பட்ட விதத்துல பேசுங்க, வெளிப்பாடுகளை தாங்க. தங்களுடைய குடும்பத்துல இருக்கிற ஆண்டவரே அந்த பேட்டர்ன், நெகட்டிவான பேட்டர்ன் என்னென்னன்றத பிள்ளைகள் கண்டுபிடிக்கத்தக்க பிள்ளைகளோடு இடைபடுங்க சுவாமி. பிள்ளைகளோடு பேசுங்க, ஆசீர்வதிங்க. அர்ப்பணிக்கிறோம், இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். Praise the Lord. Thank you. நாளை தினத்திலையும் இதே டைமிங் கொண்டு தவறாமல் கலந்துக்கிறபடியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.